உங்கள் பாஸ்டர் அம்மாவிற்கும் விசுவாசிலாகி உங்களுடைய குடும்பத்திற்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் நான் நிற்பதில் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். ஏன்னு சொன்னால், இவங்க என்னை அழைக்கும் பொழுது என்னுடைய ஆவிக்குரிய பர்த்டே அப்படின்னு சொன்னாங்க. எல்லோரும் சரீரத்துக்குரிய பர்த்டேவை நம்ம என்ன செய்வோம், முக்கியப்படுத்தும். அது சந்தோஷம், அது தவறல்ல. ஆனால் ஆவிக்குரிய பர்த்டே என்பதை அநேகர் மறந்தே போயிடுவாங்க. ஞானஸ்தானம் எடுத்த டேட்டு எப்போன்னு கூட கேட்டு பாருங்களேன், தலையை சொரிய ஆரம்பிச்சிருவாங்க. அப்படியா அப்படின்னு. ஆனால் இவங்க அதை ஒரு விசேஷித்து கொள்கிறார்கள் பாருங்கள். நாட்களை விசேஷித்து கொள்கிறவர்கள் கர்த்தருக்கென்றே என்ன செய்கிறார்கள், விசேஷித்து கொள்கிறார்கள். ஆகினால அந்த விசேஷித்து கொள்கிற அந்த எண்ணம் அவர்களுக்குள் இருந்ததை குறித்து நான் சந்தோஷப்படுகிறேன். சரிங்களா இருக்கா தெரியல, கொஞ்சம் மேலே. உண்மையாகவே இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதிலே மகிழ்ந்து களி கூற கடவோம். இந்த நாள் சொன்னாங்க பாஸ்டர், எத்தனை பேர் கூட எடுத்தாங்க ஞானஸ்தானம்? 14 பேர் எடுத்தாங்க. 14 பேரும் கர்த்தருக்குள்ளே இருக்கிறாங்க இல்லையா? அதுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆனால் அந்த 14 பேரில் இவங்களை ஊழியக்காரராய் கர்த்தர் மாற்றினார் பார்த்தீங்களா? அதுக்காக கரங்களை தட்டுவோமா? எத்தனையோ ஞானஸ்தானம் எடுத்து பின்மாற்றத்தில் போனவங்க இருக்கிறாங்க. ஞானஸ்தானம் எடுத்து அந்த நிலைமையிலே இருக்கிற விசுவாசிகளும் இருக்கிறாங்க. அதை விட கொஞ்சம் வளர்ந்த விசுவாசிகளும் இருப்பாங்க. ஆனால் ஞானஸ்தானம் எடுத்து ஒரு விசுவாசியாக மாத்திரமில்லை, இப்போ ஒரு ஊழியக்காரர்களாய் கர்த்தர் அவளை உயர்த்தி வைத்திருக்கிறான்னு சொன்னால், தேவன் அழைத்த அழைப்பு மாறாதவைகள். அவர் ஒருத்தரை அழைத்தாரனால் நிச்சயமாய் அதை அவர்களை கொண்டு நிறைவேற்ற அவர் மகிமைப்படுகிறவராக இருக்கிறார். ஆகையினால இன்றைக்கு நாம் இந்த செய்திக்கு முன்பாக ஒரு நிமிடம் கண்களை மூடி நம்ம ஜெபிக்க போகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, இந்த நாளிலே அப்பா எங்களை கொண்டு வந்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. அப்பா நாங்கள் தாமே ஒருமித்து என்னோடு கூட ஒருமித்து நாமத்தை உயர்த்துவோம் என்று தாவீது சொன்னது போல, உம்மை உயர்த்தும்படியாக உம்முடைய ஊழியர்களோடு சேர்ந்து நாங்களும் உம்முடைய நாமத்தை உயர்த்தும்படியாக இந்த நாளில் எங்களை கூடி வந்திருக்கிறோம். நீர் மாத்திரம் எங்கள் நடுவிலே உலாவுவீராக. நீர் உம்முடைய சத்தத்தை துணிக்க பண்ணுவீராக. அடியாளை மறைத்து நீங்கள் பேசுங்கப்பா. உம்முடைய பிள்ளைகளுக்கு எந்த வார்த்தைகளை கொடுத்து நீர் நடத்த சித்தமாக இருக்கிறீரோ அந்த ஒரு வார்த்தை மாத்திரம் உம்முடைய பிள்ளைகளுக்குள் புறப்பட்டு வரட்டும். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே என்று சொன்னது போல, அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று சொன்னது போல, இன்றைக்கு வந்திருக்கிற ஒரு வார்த்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு அனுப்புங்கப்பா. எல்லா விதத்திலும் அவர்கள் சொஸ்தமாக்கப்பட்டவர்களாக, விடுதலையாக்கப்பட்டவர்களாக இந்த இடத்தை விட்டு கடந்து போக உதவி செய்யும். உம்முடைய பிள்ளைகளை அழைத்த நோக்கத்தை நிறைவேற்றி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். அடியாளை மறைத்து நீங்கள் பேசுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 9 ஆண்டுகளை முடித்து 10வது ஆண்டு துவக்கத்தில் வந்திருக்கிற உங்களுக்கு 10 எது தெரியும்? என்ன நம்பர் தெரியுமா? நிறைவான நம்பர் 10. என்ன தெரியுமா உங்களுக்கு? நிறைவு. இந்த நாள் முதற்கொண்டு உங்களுக்கு எல்லாவற்றிலும் கர்த்தர் என்ன செய்வார்? நிறைவானவர் வருகிறார், குறைவானவைகள் ஒளிந்து போகும். ஆகையினால நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. இதை விட கர்த்தர் நிறைவான பகுதிக்குள்ளாக ஊழியத்தின் எல்லையை கர்த்தர் விரிவாக்கி உங்களை கொண்டு போவார் என்பதில் சந்தேகமில்லை. ஆகையினால இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்குற வார்த்தை என்னவென்று சொன்னால், நம்ம எத்தனை பேர் விசுவாசிகளாக இருக்கிறோம் என்பது முக்கியம். அதே நேரத்தில் ஞானஸ்தானம் எடுத்த நாம் எத்தனை பேர் கர்த்தருக்காக பயன்படுகிறோம். இன்றைக்கி நல்ல ஒரு விசுவாசியாக இருப்பது ரொம்ப சந்தோஷம் ஒரு சபையில். அதே நேரத்தில் நல்ல ஒரு கர்த்தருக்காக பயன்படுகிற ஒரு விசுவாசியாக இருக்க வேண்டும் என்பதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். சரிங்களா? ஆகையினாலே இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்குற வார்த்தை நிறைய வாக்கு தத்தங்களை, இன்றைக்கி நீங்கள் பாடினது எல்லாமே வாக்கு தத்தங்கள் தான். சரிங்களா? அநேக வாக்குத்த நான் நினச்ச அந்த வசனத்தை கூட பாஸ்டர்மா சொன்னாங்க. ஏசாயா 59 லாஸ்ட்டில் ஒரு வசனம் என்னது, எங்களுடைய தாயாரை குறித்து சொல்லும்போது சொன்னாங்க, உன்மேல் இருக்கிற என் ஆவியும் உன்மேல் இருக்கிற என் ஆவியும் நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளும் இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியினுடைய சந்ததியின் வாயிலிருந்தும்
நீங்குவது இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதை நீக்கவே யாராலும் முடியாது. திட்டவட்டமாக சொல்லிட்டார், அது நீங்குவது இல்லை என்று. இது எனக்கு அவர்களோடு இருக்கும் என் உடன்படிக்கை என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் எப்போ கர்த்தரோடு உடன்படிக்கை பண்ணீங்களோ அன்றைக்கே அவர் உங்களோட ஒரு உடன்படிக்கை பண்ணிட்டார். தெரியுமா? என்றைக்கு நாம் ஞானஸ்தானம் எடுத்தோமோ அன்றைக்கே அவர் நம்மோடு என்ன செஞ்சிட்டார்? ஒரு உடன்படிக்கை பண்ணிட்டார். அப்படியானால் அந்த உடன்படிக்கை எப்படிப்பட்டது கொஞ்சம் யோசிங்க. நான் உன்னோடு பண்ணும் உடன்படிக்கை என்று கர்த்தர் சொல்கிறார். இன்றைக்கு நாம் கர்த்தரோடு பண்ணின உடன்படிக்கை ஒன்று, கர்த்தர் நம்மளோடு பண்ணின ஒரு உடன்படிக்கை ஒன்று. அவர் என்ன சொல்றாரு? உன் வாயில் இருக்கிற வார்த்தை உன்னுடைய பிள்ளைகள் வாயிலும் உன்னுடைய சந்ததியின் வாயிலும் விட்டு நீங்குவதில்லை என்று சொன்ன அந்த உடன்படிக்கையின் சத்தம் இன்றைக்கு உங்கள் மத்தியிலே துணித்து கொண்டு இருக்கிறது. ஒரு நாள் அந்த சத்தம் உங்களை விட்டு என்ன செய்யாது? விலகாது. ஏன்னா உங்களோட உடன்படிக்கை பண்ணிட்டார். நீங்கள் யாராவது இயேசுவை விட்டு விலகணும்னு நினைக்கிறீங்களா? ஏன்? அவரோடு என்ன செஞ்சிட்டீங்க? உடன்படிக்கை பண்ணிட்டீங்க. அதே போல் அவரும் உங்களோட உடன்படிக்கை பண்ணிட்டாரு. நான் உன்னை விட்டு நீங்க மாட்டேன், என்னுடைய வார்த்தை உன் வாயில் என்ன செய்யும்? இருக்கும். உன்னுடைய பிள்ளையுடைய வாயில் இருக்கும், உன்னுடைய சந்ததியின் வாயில் இருக்கும். அதை நீங்கள் விசுவாச அறிக்கை செஞ்சுக்கிட்டே இருங்க. உங்கள் பிள்ளைங்க எப்படினாலும் இருக்கலாம். இப்போது உங்கள் பிள்ளைங்க கீழ்ப்படியாமல் இருக்கலாம், கர்த்தருடைய வார்த்தைக்கு புறம்பாக இருக்கலாம். என்ன இருந்தாலும் நீங்கள் அவிசுவாசத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. கர்த்தர் என்னோடு பண்ணின அந்த உடன்படிக்கையை ஒரு நாள் அவர் மாற்றவே மாட்டார், மறக்கவும் மாட்டார் என்ற ஒரு நம்பிக்கையோடு இருப்பீர்களானால் நிச்சயமாய் கர்த்தர் அந்த வார்த்தையை உங்களுக்குள்ள என்ன செய்வார்? நிறைவேற்றுவார். இப்போ நான் சொல்கிறது ஒரு விசுவாசியாய் மாத்திரமில்லை, இன்றைக்கு உங்களுடைய ஊழியர்கள் ஒரு ஊழியராய் கர்த்தர் மாற்றியிருக்கிறார். ஞானஸ்தானம் எடுத்து 10 ஆண்டுகளை தொடங்கியிருக்கிற அவர்கள் ஒரு சாதாரண ஒரு விசுவாசியாக இல்லை, ஒரு பயன்படுகிற ஒரு விசுவாசியாக இல்லை, அதுலேருந்து பிரத்யேகமாக பிரிக்கப்பட்ட ஒரு ஊழியக்காரர்களாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்கள் ஊழியர்களுக்காக கரங்களை தட்டி அவனுக்கு நன்றி சொல்லாமா? இப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை கர்த்தர் உண்மையாக உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். உண்மையாகவே உங்கள் ஊழியர்கள் குறித்து நான் சொன்னாங்களே 2018 அப்போ தான் என்கிட்ட பழகிருக்காங்க. அவங்களுடைய எல்லாமே எனக்கு தெரியாது. வருவாங்க, பேசுவாங்க, சிரிப்பாங்க, விசாரிப்போம், அவ்வளோதான். ஆனால் நான் பார்த்ததை பற்றி நான் சொல்கிறேன். மூத்த ஊழியர்களை கனம் பண்ணுகிறவர்கள் என்பதை நான் அறிந்து கொண்டேன். அதோடு கூட ஆத்துமாக்கள் மேல் ஒரு தாகம் உள்ள ஊழியர் என்பதை நான் அறிந்து கொண்டேன். நான் சொல்கிறதுல கரெக்டாக இல்லைன்னு நீங்கள் தான் சொல்லணும், சரிங்களா? அதோடு கூட அவங்க பிரயாசப்படுகிற ஒரு ஊழியர் என்று நான் அறிந்து கொண்டேன். இதில் எதுவும் மாற்றம் இருக்கா? கரெக்டாக நான் உங்களோட பழகினது கிடையாது, ரொம்ப பேசுனது வேணால் கேட்டு பாருங்கள். நான் ரொம்ப பேச மாட்டேன், எப்படி விசாரிப்பேன், என் உடம்பு நல்லா இருக்கா, பிள்ளைங்க நல்லா இருக்காங்களா, ஊழியம் எப்படி இருக்கா, அவ்வளோதான். ஆனால் அவர்களுடைய காரியங்களை நான் உங்களுக்கு சொல்வதற்கு காரணம் என்ன? அவங்கள நடவுடை பாவனை, அவங்களுடைய செயல், அவங்களுடைய கிரியை நான் என்ன செய்கிறேன்? அறிகிறேன். அப்போ நானே அறிவேன். ஆனால் அவர்களை உருவாக்கினவர், அவர்களை அவருக்காக பிரித்தெடுத்தவர், அவர் அறியாமல் இருப்பாரா? அறியாமல் இருப்பாரா? நிச்சயமாக. இப்படிப்பட்ட ஒரு ஊழியர்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறபடினாலே நீங்கள் உண்மையாக விசேஷமானவர்கள். அப்படிதானா? எவ்வளோ விசேஷமானவங்க! கரங்களை தேடி அவனுக்கு நன்றி சொல்லி, நல்ல ஒரு ஊழியரை, பிரயாசப்படுகிற ஊழியரை, சோம்பேறித்தனமாக இருக்கிற எத்தனையோ ஊழியர் இருக்கிறாங்க, ஆனால் பிரயாசப்படுகிற ஒரு ஊழியரை, ஆத்துமா பாரத்தோடு தேடி திரிகிற ஒரு ஊழியரை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். அதுக்காக கர்த்தர் நான் உங்களை ஸ்தோத்திரிக்கிறேன். நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வேதத்தில் அநேக வாக்கு தத்தங்கள் இருக்கிறது. அந்த வாக்கு தத்தங்களை 3 மட்டும் நான் சொல்லிவிட்டு நம்ம செய்கிற என்ன ஊழியன்றதை இப்போ தெரிஞ்சுக்கணும். நான் சொல்கிறது புரியுங்களா? சரி, ஒரு வசனத்தை வாசிங்க. உபாகமும் 15:6 வாசிங்க. உபாகமும் 15:6. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால் போதும். பாருங்க, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால். அப்படியானால் கர்த்தர் நமக்கு என்னெல்லாம் சொன்னாரோ, இன்றைக்கு வந்திருக்க உங்களுக்கும் சொல்லியிருப்பார், ஊழியர்களாக உங்களுக்கும் சொல்லியிருப்பார். என்னெல்லாம் சொன்னாரோ சொன்னபடி என்ன செய்வாராம்? ஆசீர்வதிப்பதினால். சொல்கிறது புரியுதா? சொன்னபடி உங்களிடையே செய்வார், ஆசீர்வதிப்பதினால். உபாகமம் 10:9 வாசிங்க. உபாகமம் 10:9. ஆகையால் நான் சொல்கிற வார்த்தையெல்லாம் வாங்க. உன் தேவனாகிய கர்த்தர்
அவனுக்கு சொன்னபடி, அந்த சொன்னபடின்னு வரும், அவனுக்கு சொன்னபடி கர்த்தரே அவனுக்கு எப்படியா இருக்காராம். உங்களுடைய ஊழியர்களுக்கு யார் தான் சுதந்திரமாக இருக்கிறார்? விசுவாசிங்க நீங்கள் வந்தாலும் வராட்டாலும், இங்கே கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் அவர் சொன்னபடி சுதந்திரமாக இருக்கும். ஏன்னா ஊழியத்தின் பாதையில் நாங்கள் நிறைய காரியத்தை நாங்கள் சாட்சியாக சொல்ல முடியும். என்னோடய குடும்பத்தில், என்னோடய ஊழியத்தில், என்னோடய தேவைகள் மத்தியில் சில விசுவாசிகள் சில சபைக்கு போயிடுவாங்க. நல்லா கொடுத்துட்டு இருந்த விசுவாசி என்ன செஞ்சுருவாங்க? சொல்லாமல் கொள்ளாமல் போயிடுவாங்க. அன்றைக்கு நாங்கள் குறைவுபடுவோன்னு அவங்க நினைப்பாங்க. ஆனால் ஆண்டவர் அதை விட 2 மடங்கு நம்ம கொடுத்து அனுப்புவார். ஊழியர்களை மாத்திரம் ஒரு நாளும் கர்த்தர் கைவிடவே மாட்டார், வெட்கப்படவும் விடவே மாட்டார். அதனால தான் வசனம் சொல்கிறது, உன் தேவனாகிய கர்த்தர் அவனுக்கு சொன்னபடி கர்த்தரே அவனுக்கு எப்படி இருக்கிறாராம்? சுதந்திரம். ஒரு முறை நாங்கள் கிராம ஊழியத்துக்கு போவோம் பஸ் எடுத்து. ஆரம்பத்தில் அந்த கிராம ஊழியத்துக்கு போகும் பொழுது எல்லோரும் 100 ரூபா கொடுத்தா தான் அந்த பஸ் என்ன செய்ய முடியும், போயிட்டு வர. ஒரு 100 பேர் போனாங்கன்னா ஒரு 10,000 ஏதோ கிடைக்கும். பஸ்ஸுக்கு என்ன செய்யலாம், ஒரு 4,000 5,000 கொடுத்தாலும் ஏதோ லஞ்சுக்கு ஏதாவது நம்ம ரெடி பண்ணலாம், கொண்டு வருவாங்க. இல்லைன்னா இதெல்லாம் அப்படி யோசிப்போம். நீங்கள் என்ன தான் பார்த்தீங்கன்னா ஊழியத்துக்கு என்ன செய்வாங்க, வருவாங்க, சில பேர் கொடுக்க மாட்டாங்க. நம்ம அது என்ன செய்ய முடியாது, கேட்க முடியாது. இல்லைன்னா அப்படியே வந்தாலும் ஒரு 20 பேர் 30 பேர் வருவாங்க. நாங்கள் பஸ்ஸை புக் பண்ணிவிடுவோம். விசுவாசிகளை நம்பி என்ன செஞ்சுருவோம், இப்போ புரியுதா? விசுவாசிகளை நம்பி பஸ்ஸை புக் பண்ணுவோம். எப்படி 50 பேர் வருவாங்க, நமக்கு இது பண்ணிடலான்னு. பார்த்தீங்கன்னா 10 பேர் 20 பேர் 25 பேர் தான் வருவாங்க. மேற்கொண்டு யார் தான் போடணும், நாங்கள் தான் போடணும். சரிங்களா? அப்படியே போயிட்டு இருந்துச்சு. அந்த நேரத்தில் ஒரு முறை ஒரு விசுவாசி எங்களை என்ன பண்ணார், மாதம் மாதம் ஏதாவது ஒரு தொகை கிராம ஊழியத்துக்கு வச்சுங்க பாஸ்டர்னு சொல்லிட்டு கொடுப்பார். அவர் ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் எப்போ கொடுப்பார். ஆனால் அவர் என்ன செஞ்சிட்டார், கொடுக்காம விட்டுட்டார். அப்போ கரெக்டாக ஒரு மாதம் கொடுக்கல. ஆனால் அந்த நேரத்தில் எங்கிட்ட டைட்டாக வேறு இருக்குது. ஆனால் ஊழியத்துக்கு எல்லாம் வந்துட்டாங்க, போகணும். என்ன பண்ணுறது, குறைவுப்படுது, நம்ம யார்கிட்ட கேட்க முடியும்னு பாஸ்ட்டு நானும் பேசிவிட்டு சரி ஜோம் பண்ணி ஜனங்க வந்தாங்க. ஒரு 20 பேர் 25 பேர் வந்தாங்க. சரி எடுத்துகிட்டு வண்டி எடுத்துகிட்டு போயிட்டோம். ஒரு தூரமான இடம். வண்டி எடுத்துகிட்டு போகிறத பார்த்த எல்லாம் நாங்கள் பஸ்ஸுக்கு ஜோம் பண்ணி சர்ச்சிலேருந்து ஜோம் பண்ணிவிட்டு வண்டி பஸ்ஸு மாதா கோயில்கிட்ட நிற்கும், அங்கே போய் ஏறிக்கிங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டோம். நாங்கள் 2 பேரும் பின்னாடி போகிறோம். எங்கள் வீட்டு முனையில் ஒரு வீடு இருக்குது, செட்டியார் வீடுன்னு. அவங்க மேலேருந்து ஒருத்தவங்க யாரோ வாடகைக்கு இருக்கிறவங்க பார்த்து எங்களை கூப்பிட்டாங்க. நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்னாங்க. நாங்கள் இது மாதிரி கிராம ஊழியத்துக்கு போகிறோன்னு. அப்போ அவங்க சொன்ன, நான் ஒரு ஆஃபரிங் தரம் வாங்கிக்கிறீங்களா? யாருங்க? நாங்கள் ஒரு காணிக்கை தரம் வாங்கிக்கிறீங்களா அப்படின்னாங்க. எதுக்காக அப்படின்ல, இல்லை நீங்கள் ஊழியம் செய்கிறீங்க. நான் ரொம்ப நாளாக யோசித்தேன். அப்போ தான் யோசித்தேன், ஒரு மனுஷன் இல்லாமல் போனாலும் அதை ஆண்டவர் மறப்பதற்கு அநீதி உள்ள தேவன் அல்ல. ஊழியர்களுக்கு கர்த்தரே எப்படி இருக்கிறாரு, சுதந்திரம். அதனால் ஊழியருடைய தேவைகளை நான் இருந்தால் தான் சந்திக்கப்பட முடியும். நான் கொடுத்து தான் ஊழியக்காரங்களை ஆசீர்வாதமாக இருக்கான்னு தப்பு கணக்கு யாரும் போட்டுறாதீங்க. அவர் சொன்னபடி அவர்களுக்கு கர்த்தரே சுதந்திரம். 3ஆவதாக இன்னொரு வசனத்தை வாசிங்க. 2 ராஜாக்கள் 10:10 வாசிங்க. 2 ராஜாக்கள் 10:10. பாருங்க, கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரனாகிய எலியாவை கொண்டது சொன்னதை செய்தார். நல்லா கேட்டுங்க. கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரனாகிய எலியாவை கொண்டு சொன்னதை செய்தார். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குறாரு. உங்களுடைய ஊழியக்காரராகிய பாஸ்டர் பெனியல் சுரேஷையும் பாஸ்டர் யார் சுஜி அவர்களையும் கொண்டு அவங்க என்னெல்லாம் உங்களுக்கு சொல்வாங்களோ அது அப்படியே நடக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் ஊழியக்காரரை கொண்டு சொன்னதை செய்தார். செய்வாரா செய்தார். இது வரைக்கும் நல்லா சொல்லியிருக்கிறாரு தெரியல, எல்லாம் செய்து முடிச்சுட்டார். எத்தனை பேர் நன்றி சொல்கிறீங்க? ஆண்டவர் ஊழியக்காரர் வாயிலிருந்து வருகிற வார்த்தை ஒரு நாளும் தவறி கீழே விழாதுங்க. அது உங்களுக்கு அப்படியே செய்து முடிப்பார். ஆகையினால கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஊழியர்களை நீங்கள் என்ன செய்யணும், கனத்துக்குரிய பாத்திரமாக நீங்கள் எண்ணணும். ஏதோ நம்மளுடைய தேவைக்காக அவங்க இருக்கிறாங்கன்னு நினைக்காதீங்க. உங்களுடைய ஒவ்வொரு ஆசீர்வாதத்திற்காக கர்த்தர் உங்களை வைத்து அவருடைய வாயிலிருந்து சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றிக்கொண்டு இருக்கிறார். ஆகையினால சொன்னதை என்ன செய்வார், செய்து முடிப்பார். எனக்கு 45 நிமிஷம் தான் டைமு, அதனால் நான் வேகமாக ஓடுறேன். சரிங்களா? மத்தேயு 10:10 வாசிங்க. மத்தேயு 10:10. இந்த 10:10 உங்கள் ஞாபகம் வச்சுங்க.
வேலையால் தன் ஆகாரத்திற்கு யாரா இருக்கிறான்? பாத்திரனா இருக்கிறான். ஊழியக்காரர் தன்னுடைய வேலைக்கு ஆகாரத்துக்கு யாரு? பாத்திரன். உங்களுக்கு வேலை செய்கிறாங்க, ஊழியம் செய்கிறாங்க, அவங்களுக்கு யாரு? வசனம் என்ன சொல்லுது? வேலையால் தன் ஆகாரத்திற்கு. அப்போ அவர்களை போஷிப்பதும், அவர்களை உடுத்துவதும், அவர்களை விசாரிப்பதும் அதற்கு யாரு? பாத்திரவனாக இருக்கிறாங்க. நான் ஏன் செய்யணும், நான் ஏன் கொடுக்கணும், நான் ஏன் அவங்களுக்கு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கொடுக்காம போட்டாலும் யாரை வச்சு கொடுக்க வச்சிருவார். ஏன்னா அவருக்கு தெரியும் வேலையால் யார்? கூலிக்கு பாத்திரவான். இதை யார் சொன்னது? இயேசுவே சொல்கிறாரு. ஒரு ஊழியக்காரன் தன் ஆகாரத்திற்கு எப்படிப்பட்டவராக இருக்கிறான்? பாத்திரவனாக இருக்கிறான் என்று இயேசு சொன்னார். எனவே ஊழியக்காரர்களை ஒரு நாளும் கர்த்தர் வருந்த விடவே மாட்டார். ஏன்னா எங்களுடைய ஆரம்ப காலத்தில் நாங்கள் ஊழியத்துக்குன்னு நாங்கள் சொல்ல முடியாது. எங்களுடைய சூழ்நிலை அப்படியே அர்ப்பணிக்கப்பட்டது. நாங்கள் எங்கள் அம்மாவுடைய சாட்சிலாம் கேட்டிருப்பீங்க. என்னுடைய யூடியூப்பில், என்னுடைய ஈடன் டிவியில் நீங்கள் கேட்டிருக்கலாம். எத்தனை பேர் கேட்டிங்க தெரியல. கேட்டிருக்கீங்களா? ஈடன் டிவியில் என்னுடைய சாட்சி வருது. அப்போது நாங்கள் ஒரு குடிசை வீட்டில் இருந்தோம். அது குடிசை வீடு தான் சொல்ல முடியும். ஆனால் நாங்கள் தங்கினதெல்லாம் பிளாட்ஃபார்ம் தான் படுத்திருந்தோம். பிளாட்ஃபார்மில் தான் உட்காரணும், வேறு வழி கிடையாது. அந்த மாதிரி வீடு. அப்படி இருந்த நேரத்தில் எங்களுடைய தகப்பனாருக்கு ஆண்டவர் கொடுத்த விடுதலைனாலும் சுகத்தினால பிசாசுக்கு அதாவது செய்வனையிலேருந்து விடுதலை கொடுத்ததுனால நாங்கள் அப்படி ஒரு இயேசுவை உறுதியாக பிடிச்சிக்கிட்டோம். ஆனால் எங்களை ஊழியத்துக்கு அழைப்பாக நாங்கள் நினைக்கல. எப்படியாவது அவருக்காக உண்மையாக என்ன செய்யணும்? ஏதாவது ஒன்று செய்யணும். நம்மளை போல செய்வனையிலும் மாந்திரிகத்திலும் கட்டப்பட்டு இருக்கிறவர்களுக்காக நம்ம ஜெபித்து அவர்களை விடுவித்து அவர்களை எப்படியாவது ஆண்டவர் பக்கம் என்ன செய்யணும்? திருப்பணும் என்ற ஒரே ஆதங்கத்தோடு இருந்தோம். அந்த ஆதங்கத்தை பார்த்து தான் கர்த்தர் என்ன செய்தார் தெரியல, எங்களை குடும்பமாகவே ஊழியத்திற்குன்னு அழைத்துட்டார். அந்த ஊழியத்துக்கு அழைத்த உடனே எங்களுக்குள்ளாக அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்த பாரம் தான் வந்ததே தவிர எங்களுக்கு குறைவு இருந்தது. ஆகாரம் இல்லை, உடுத்த துணி இல்லை, தங்குவதுக்கு நல்ல வசதி இல்லை, சொந்த மந்தெல்லாம் எங்களை விட்டு விலகி போயிட்டாங்க. ஆனாலும் அந்த திருவொற்றியூரில் இருக்கிற ஜனங்களுக்காக ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க ஆரம்பித்தோம். அதிகாலையில் ஜெபிப்போம், இரவு நேரத்தில் குடும்ப ஜெபத்தில் ஜெபிப்போம். பாரப்பட்டு ஜெபிக்க 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 அந்த உண்மையை பார்த்த கர்த்தர், அந்த ஆத்மா பாரத்தை கண்ட கர்த்தர் எங்களை ஒவ்வொரு நாளும் உருவாக்க ஆரம்பித்தார். அவருக்காக ஊழியர்களாக எங்களை மாற்றினார். ஆகையினால கர்த்தர் நம்மை ஒரு நாளும் ஊழியர்களை கைவிடவே மாட்டார். அவருக்காக அவர் பிரித்து எடுத்துட்டார்னா, யார் மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது, என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படியானால் அவருடைய வார்த்தை ஒரு நாள் நமக்கு பொய்யாகாது. ஆகையினால இன்றைக்கு கர்த்தர் இந்த ஊழியத்தில் உடன்படிக்கை செய்து 10 ஆண்டுகள் கடந்து வந்தாலும் இன்றைக்கு கர்த்தர் அவளுக்கு நல்லவராகவே இருந்திருக்கிறார். இனியும் நல்லவராகவே இருப்பார் என்பதில் சந்தேகமில்லை. சரி, இப்பொழுது நாம் செய்கிற ஊழியம் எப்படிப்பட்டது என்று சொல்லிட்டு அந்த ஊழியத்தை நாம் எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லிட்டு நான் முடிக்க போகிறேன். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. பாருங்க, இப்போது புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரராக இருக்கும்படி அவரே எங்களை என்ன செய்தார்? தகுதி உள்ளவராக்கினார். எப்போ ஞானஸ்தானம் எடுத்தார்களோ என்றைக்கு அவர் சரியாக நல்ல ஒரு விசுவாசியாக எடுத்தவுடனே ஊழியத்துக்கு வரல, அப்படி தானே? ஒரு விசுவாசியாக ஒரு சபைக்குள்ளே இருந்து அடங்கியிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக உருவாக்கப்பட்டு, ஆனால் வேதம் சொல்கிறது அவர்கள் புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரராக இருக்கும்படி கர்த்தரே அவர்கள் என்ன செய்தாராம்? எங்களை தகுதி உள்ளவராக்கினார். அப்படியானால் இந்த தகுதி உள்ளவராய் ஆக்குகிற கர்த்தர் அவர்களை நடத்துவாரா, நடத்த மாட்டாரா? கை விட்டுருவாரா? ஏன்னா இந்த ஊழியத்திற்கு தகுதிப்படுத்துகிறவரே கர்த்தர் தான். ஆகையினால இன்றைக்கு நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, இந்த ஊழியத்துக்கு தகுதிப்படுத்தினவர் நாம் எப்படிப்பட்ட ஊழியத்தை செய்ய வேண்டும். ஒரு வசனத்தை வாசிங்க. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தை வாசிங்க. இப்படியாக மகிமைப்பட்டிருந்த அந்த ஊழியம் இந்த ஊழியத்திற்கு உண்டாயிருக்கிற சிறந்த மகிமைக்கு முன்பாக மகிமைப்பட்டது அல்ல. அந்த ஊழியம் இந்த ஊழியம். நல்லா கேட்டுங்க, எந்த ஊழியம்? அந்த ஊழியம். இன்றைக்கி செய்தியுடைய தலைப்பு என்ன? அந்த ஊழியம்
இந்த ஊழியம். இப்போ நம்ம எந்த ஊழியம் செய்கிறோம் என்பதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. சரி, நமக்கு எல்லாம் தெரிஞ்ச வசனம் தான், நான் ஒன்றும் புதுசாகவும் கொண்டு வரல, தெரிஞ்ச வசனம். அந்த ஊழியம் எப்படி இருந்துச்சு நான் சொல்லிவிட்டு, இந்த ஊழியம் எப்படி இருக்கணுன்றதை நான் சொல்லிவிட்டு நான் ஜெபிக்க போகிறேன். சரிங்களா? பாருங்கள், அந்த ஊழியம் எப்படி, நீங்கள் 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தை வாசிங்க. பாருங்க, மரணத்திற்கு ஏதுவான ஊழியம். அந்த ஊழியம் என்ன ஊழியம்? மோசே செய்த ஊழியம் என்னது? மரணத்துக்கு ஏதுவான ஊழியம். சரி, அதே 3ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனம் சொல்கிறது, ஒளிந்து போகிற மகிமையுடைய அந்த ஊழியம். மோசே செய்த ஊழியம் என்னது? ஒளிந்து போகிற மகிமையுடைய ஊழியம் தான். ஆனால் அந்த ஊழியம், இப்போ நான் நல்லா ஒரு அந்த ஊழியத்துக்கு இந்த ஊழியத்துக்கு வித்தியாசம் சொல்கிறேன். மோசே செய்த ஊழியம் மகிமை உள்ளதான் ஊழியம் தான். ஆனால் அது எப்படி? ஒளிந்து போகிற ஊழியம். இன்னும் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும் ஊழியம் மகிமை உள்ளதாக இருந்தால், நான் உங்களுக்கு படிக்க நேரம் கொடுக்கல, ஏன் தெரியுமா? டைம் இல்லைன்னா நானே படிச்சுட்டு போயிடுறேன். ஆக்கினை கொடுக்கும் ஊழியம். அப்போது என்ன ஊழியம்? அந்த ஊழியம் என்னது? மரணத்திற்கு எதுவான ஊழியம், ஒளிந்து போகிற மகிமை உடைய ஊழியம், ஆக்கினை தீர்ப்பு கொடுக்குற மகிமை உள்ளதாக இருக்குமானால் சொல்லுங்கள். பாருங்கள், இப்படியாக மகிமைப்பட்டிருந்த அந்த ஊழியம் இன்றைக்கு நீங்களும் நானும் செய்கிற எந்த ஊழியம்? இந்த ஊழியத்தை இப்போ நான் பார்க்க போகிறோம். மரணத்திற்கு ஏதுவான ஊழியம், ஒளிந்து போகிற மகிமை உடைய ஊழியம், ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கிற மகிமை உள்ள ஊழியம், மோசே செய்த ஊழியம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு அந்த ஊழியத்தை கொடுக்கல, இந்த ஊழியத்தை கொடுத்துருக்கிறார். எந்த ஊழியத்தை கொடுத்துருக்கிறார் என்று இப்போ நாம் பார்க்க போகிறோம். 3 காரியத்தை நாம் பார்த்துட்டு நாம் ஜெபிக்க போகிறோம். எந்த ஊழியத்தை நாம் கொடுத்துருக்கிறான்னு சொன்னால், அதே அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, 8-6 வாசிப்போம். அதே அதிகாரத்தில் வசனம் பாருங்கள், ஒளிந்து போகிற மகிமையுடைய அந்த ஊழியம் அப்படிப்பட்ட மகிமை உள்ளதாக இருந்தால், ஆவிக்குரிய ஊழியம் எவ்வளவு மகிமை உள்ளதாக இருக்கும். அப்போ இந்த ஊழியம் ஆவிக்குரிய ஊழியம். இப்போ நாம் செய்கிற என்ன ஊழியம்? இந்த ஊழியம் ஆவிக்குரிய ஊழியம். அதனால தான் ஆவியானவர் அசைவாடி கொண்டு இருக்கிறார், ஆவியானவர் கிரியை செய்து கொண்டு இருக்கிறார், ஆவியானவர் உணர்த்துகிறார். ஊழியர்கள் மூலமாக சில வார்த்தைகளை பேசும் பொழுது, இது தவறு, இது உன்னை சீர்படுத்திக்கோ, உன்னை சரிப்படுத்திக்கோ, மனம் திரும்பு, விட வேண்டிய காரியங்களை விடு. நான் சில நேரத்தில் ஊழியர்கள் பேசும்போது, யாரோ ஊழியக்காரங்க சொல்லி கொடுத்துட்டாங்க என் குடும்பத்தை குறித்து, என் பிள்ளைங்களை குறித்து, என் கணவரை குறித்து, என் மனைவரை குறித்து, மனைவியை குறித்து. அதனால தான் பாஸ்டர் பேசுகிறார், அதனால தான் பாஸ்டர்மா பேசுகிறாங்க அப்படின்னு தயவு செய்து யாரும் என்ன செய்யக்கூடாது. இது ஆவிக்குரிய ஊழியம். இந்த ஊழியம் என்னதுங்க? ஆவியானவர் சகலவற்றையும் ஆராய்ந்து அறிந்து செயல்படுகிறவர். ஏன்னு சொன்னால், சபைக்குள் கொண்டு வந்த உங்களை உருவாக்குறது தான் அவருடைய வேலையே. உங்களை ஆசீர்வதிப்பார்னு சொல்லிட்டு போனால், எப்படி இருந்தாலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டுருவீங்கன்னு நினச்சிங்கன்னா எங்கே போக முடியாது. உலக பிரகாரமான ஆசீர்வாதம் யாருக்காவது இல்லைன்னு சொல்ல முடியுமா? வீடு இல்லாமல் யாரும் கஷ்டப்படுறீங்களா? ஆகாரம் இல்லாமல் யாரும் கஷ்டப்படுறீங்களா? தங்குவதற்கு வசதி இல்லாமல் யாரும் கஷ்டப்படுறீங்களா? உடுத்துவதற்கு துணி இல்லாமல் கஷ்டப்படுறீங்களா? நாங்களாம் ஒரு காலம் கஷ்டப்பட்டோம். ஆனால் இன்றைக்கு நான் உடுத்துகிற எல்லாமே ஜனங்களுக்கு கொடுக்குறது தான். சொல்லுவாங்க, பாஸ்டர்மா நீங்கள் மட்டும் வித்தியாசமாக போகிறீங்களே ட்ரெஸ்ஸு. என் வாலிப நாட்களில் நான் உடுத்தி அழகு பார்க்கல, மற்றவர்கள் போட்ட ட்ரெஸ்ஸை தான் நான் போட்டு அனுபவித்தேன். யாராவது கொடுப்பாங்க பாருங்கள், எங்கள் அம்மா வீட்டுக்கு போனாங்களா, பழைய புடவைங்க, பழைய ட்ரெஸ் எல்லாம் அதுதான் போட்டு என்னோடய திருமண நாள் வரைக்கும் அப்படி தான். என் திருமணத்துக்கு கூட பழைய ட்ரெஸ்ஸை தான் நான் கொண்டு வந்தேன் திருமணம் முடிச்சு. ஆனால் இப்போ தான் என்னை ஆண்டவர் அழகு பார்க்குறாரு. நானே எதிர்பார்க்கல. ஒருத்தர் வரும்போது அவங்க வாங்கி கொடுக்குற புடவைலாம் பார்க்கும்போது ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். இப்போ என்னை உடுத்தி அழகு பார்க்குறீங்களப்பா. அந்த நாளில் என்ன செய்யலை, வாலிப நாட்களை உடுத்து அழகு பார்க்க வேண்டிய நேரத்தில் என்கிட்ட இல்லை. ஆனாலும் சோர்ந்து போகலை, கர்த்தர் நடத்தினார், இன்னும் நடத்தி கொண்டு வருகிறார். நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, நாம் செய்கிற காரியம் இந்த ஊழியம் ஒரு ஆவிக்குரிய ஊழியமாக இருக்குமானால் கர்த்தர் நிச்சயமாய் உங்களை உருவாக்க ஆரம்பிச்சிருவார். உங்கள் குடும்ப சூழ்நிலை தயவு செய்து எதையும் பார்க்காதீங்க. குறைவு இருக்கும், சண்டைகள் இருக்கும், வாக்குவாதங்கள் இருக்கும், பிரிவினைகள் இருக்கும், கோபங்கள் வரும், எல்லாம் வரும். ஆனால் நீங்கள் ஒரு ஆவிக்குரியவர்களாக மாறிட்டீங்கன்னா அந்த கோபம், அந்த எரிச்சல், அந்த எல்லாமே உங்களை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யும், மறைந்து போகும்.
இன்றைக்கு இந்த ஆவியானவருக்கு நாம் இடம் கொடுக்காமல் போவதனால, நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆவியானவருக்கு இடம் கொடுப்பதுன்னு என்ன அர்த்தம் தெரியுமா? அந்நிய பாஷை பேசுவது மாத்திரமல்ல, ஆவியிலிருந்து நம்ம குதிப்பது மாத்திரமல்ல, ஆவியானவர் உங்களுக்குள்ளாய் நடத்தணும். ஆவி பெற்றுக்கொள்வது ஒரு அனுபவம், ஆவியில் நிறைவது ஒரு அனுபவம், அந்நிய பாஷை பேசுவதும் ஒரு அனுபவம். ஆனால் ஆவியானவரால் நடத்தப்படுகிற ஒரு அனுபவம் இருக்குது பாருங்கள், அதை விட வேறு அனுபவம் எதுவுமே இல்லைங்க. ஆவியான உங்களை நடத்துவாரானால் சொல்வார், நீ கொஞ்சம் வாயம் அமைதியாயிரு. கணவர் பேசுகிறாரா, பேசட்டும், நீ பொறுமையாயிரு. கூட கூட என்ன செய்யாத, எழுத்து பேசாத. அவருக்கு தான் பேச தெரியுமா, நானும் பேசுவேன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிடாத. ஆவியானவர் சொல்வார், கொஞ்சம் அமைதியாயிரு. ஏன்னா நம்ம ஆவியானவர் கட்டுப்பாட்டின் ஆவியானவர், நம்மளை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறவர், இஷ்டம் போல் பேச விட மாட்டார். அந்த ஆவியானவர் நம்மை நடத்தும் பொழுது நம்முடைய குடும்பத்தில் ஒரு பெரிய சமாதானமும் சந்தோஷமும் ஒரு அமைதியும் உண்டாகும். ஆகினால் தான் இந்த ஊழியம் எப்படிப்பட்டது? ஆவிக்குரிய ஊழியம். இந்த காலத்தில் இருக்கிற நீங்கள் யார்? ஆவிக்குரிய காலத்தில் இருக்கிறீங்க. விசுவாசலாகிய நீங்கள் ஆவிக்குரிய ஊழிய காலத்தில் இருக்கிறபடினாலே நாம் என்ன செய்யணும்? ஆவிக்குரிய சிந்தையோடு எங்கே இருந்தாலும் இருக்கணும். இருந்தீங்கன்னா உங்கள் குடும்பம் ஒரு குட்டி பரலோகமாய் மாறிடும். கணவன் பேசும்போது மனைவி அமைதியாக இருங்க, மனைவி பேசும்போது கணவர் கொஞ்சம் அமைதியாக இருங்க, பிள்ளைங்க பேசும்போது பெற்றோர் கொஞ்சம் அமைதியாக இருங்க, பெற்றோர் பேசும்போது பிள்ளைங்க கொஞ்சம் அமைதியாக இருந்தாலே அந்த குடும்பத்தில் ஒரு குட்டி பரலோகமாக சாத்தான் வெட்கப்பட்டு போவான். இன்றைக்கி அநேக விசுவாசிகள் அநேக சபைகளுக்குள்ளாக இந்த ஆவியானவர் நடத்தப்படுகிற அந்த அனுபவத்துக்குள்ளாக தன்னை விட்டு கொடுக்காததுனாலேயே குடும்பத்தில் சண்டை சச்சரவு பிரிவினை டைவர்ஸ் வரைக்கும் போகுது. இன்றைக்கி கோர்ட்டில் அதிகமாக டைவர்ஸில் இருக்கிறது யார் தெரியுமா? கிறிஸ்டினுடைய மேரேஜ். காரணம் என்ன? இந்த ஆவியானவர் நடத்தப்படுவது நம்ம விட்டு கொடுக்கல. நான் சொல்கிறேன், இந்த ஆவியானவர் யாருங்க? நிலைவரமான ஆவிக்குரிய ஊழியத்தை செய்கிறவராக இருக்க வேண்டும். இந்த வசனம் சொல்வது அதிக மகிமை உள்ளதாக இருக்கிறது. மோசே செய்த ஊழியம் மகிமை உள்ளதாக இருந்துச்சு. இந்த ஊழியம் எப்படி இருக்குது? அதிக அந்த வார்த்தை அண்டலும் பண்ணி, அதிக மகிமை உள்ளதாக இருக்கிறது. மோசே செய்த ஊழியத்துக்கும் இந்த ஊழியத்திற்கும் அந்த ஊழியத்திற்கும் இந்த ஊழியத்துக்கும் என்ன வித்தியாசம்? அதிக மகிமை உள்ள ஊழியமாக இருக்கிறது. ஆகினால தயவு செய்து 6ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். எழுத்து என்ன செய்யும்? கொல்லும், ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. அப்படின்னா ஆவிக்குரிய ஊழியம் ஒவ்வொருவர் என்ன செய்யும்? உயிர்ப்பிக்கும், அழிந்து போக விடாது, தூக்கி நிறுத்தும், எப்படியாவது கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்தும். பாருங்கள், கலாத்தியர் 3:5 வாசிங்க. கலாத்தியர் 3:5. அன்றியும் உங்களுக்கு ஆவியை அளித்து உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடப்பிக்கிறவர். பாருங்கள், அன்றியும் உங்களுக்கு ஆவியை அளித்து உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடப்பிக்கிறவர். நான் சொல்கிறேன், உங்களுக்குள்ளே என்னங்க அற்புதம் நடக்கணும்? உங்களுக்குள்ளே என்ன அற்புதம் நடக்கணும்? நான் சொல்லட்டுமா? நீங்கள் அதாவது கெட்ட வார்த்தை பேசுகிறதா இருந்தால் அந்த ஆவியான வந்து உங்களை கெட்டு பேச விட மாட்டேன். அது உங்களுக்கு நடக்கிற அற்புதம். நீங்கள் சண்டை போடுற வாயாடியாக இருந்தால் ஆவியான உங்களுக்கு வந்தால் நீங்கள் செய்ய மாட்டீங்க. அது உங்களுக்குள் நடக்கிற அற்புதம். புறம் கூறுகிறவளாக இருந்தீங்கன்னா ஆவியான உங்ககிட்ட வந்துட்டா நீங்கள் அதை செய்ய மாட்டீங்க. அது உங்களுக்குள் நடக்கிற அற்புதம். நம்ம நினைக்கிறோம் குருடன கண்கள் திறக்கப்படணும், சப்பானிகள் நடக்கணும், இதுதான் அற்புதம் நினைக்கிறோம். தயவு செய்து அந்த அற்புதம் நடக்காவிட்டால் கூட பரவாயில்லை, இந்த அற்புதம் உங்களுக்குள்ள என்ன செய்யணும்? நடக்கணும். சில நேரத்தில் கணவரும் மனைவியோ சில வார்த்தைகளை பேசிடுவாங்க, வேண்டாத வார்த்தைகளை விட்டுருவாங்க. நீங்கள் அற்புதம் நடந்துச்சுன்னா உங்களுக்குள்ளே இந்த ஆவி அற்புதம் நடக்குதுன்னா என்ன செஞ்சுருவீங்க? தெரியாமல் பேசிட்டு போட்டோம். அப்போ முதல்ல அந்த வசனம் என்ன வாசித்தோம்? உங்களுக்குள்ளே என்ன செய்யணும்? ஆவியானவருடைய அற்புதங்கள் நடக்கணும். இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்கள், ஆண்டவரே, இந்த 10ஆம் ஆண்டில் என் ஊழியருடைய இந்த என்னது ஞானஸ்தானம் அவருடைய பிறந்த நாள் இன்றைக்கு என்னோடு நீங்கள் பேசின வார்த்தையின்படி இந்த ஆவியானவர் முதலாவது எனக்குள்ள ஒரு அற்புதம் உண்டாகட்டும் ஐயா. என் சுபாவங்கள் மாற்றப்படட்டும், என் சிந்தைகள் மாற்றப்படட்டும், என் பார்வை மாற்றப்படட்டும், என் பேச்சுகள் மாற்றப்படட்டும், என் நடை உடை பாவனை எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே.
இன்றைக்கு சபைக்குள்ளாக இப்படிப்பட்ட அற்புத சபைக்குள் இருக்கிற விசுவாசிகளுக்குள்ளே இல்லாதபடினால்தான் இன்றைக்கி சபைகளுக்குள்ளாக எழுப்புதல் வர முடியல. சபையை கொண்டு தான் கத்த சமுதாயத்தை சந்திக்கணும். ஆனால் சபையே இன்னும் சந்திக்கப்படாமல் இருக்கும் பொழுது எப்படி சமுதாயத்தில் எழுப்புதல் வரும்? இன்றைக்கி ஆண்டவருடைய சமூகத்தில் நான் ஒரு ஆவிக்குரிய ஊழியத்தை செய்கிறேன். இந்த ஆவிக்குரிய ஊழியம் செய்யப்பட இந்த காலத்தில் என் ஆவியானவருக்கு என்னை விட்டு கொடுக்குறேன். சரிங்களா? ரெண்டாவதாக இந்த ஊழியம் எப்படிப்பட்டது என்று சொன்னால் அதே 3ஆம் அதிகாரத்தில் 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தை வாசிங்க. பாருங்களேன், நீதியை கொடுக்கும் ஊழியம் அதிக மகிமை உள்ளதாக இருக்குமே. ரெண்டாவது என்ன ஊழியம் இது? கொஞ்சம் பேசுங்க, யாரும் தூங்கிடாதீங்க. என்ன ஊழியம்? நீதியை கொடுக்கிற ஊழியம். ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கிற ஊழியம் மகிமை உள்ளதாக இருந்தால் நீதியை கொடுக்கிற ஊழியம் அதிக மகிமை உள்ளதாக இருக்குமே. இந்த ஊழியம் எப்படிப்பட்டது? நீதியை கொடுக்கிற ஊழியம். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. நீதியான காரியங்களை நாம் செய்யும் பொழுது சில துன்பங்கள் வரலாம், சில போராட்டங்கள் வரலாம், சில நிந்தைகள் வரலாம். நீங்கள் என்னதான் நன்மை செஞ்சாலும் சில போராட்டம் வரும். ஆனாலும் நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. அது அதிக மகிமையை கொடுக்கிற ஊழியமாய் மாற்றும். இந்த ஊழியம் பாஸ்டர்மாக்கு மட்டும் சொல்லலை, இங்கே வந்திருக்கிற நீங்களும் அந்த ஊழியத்தை நிறைவேற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். உங்களுடைய குடும்பத்தில் நீதி செய்கிற ஊழியமாய் இருக்க வேண்டும். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். மத்தேயு 5:10 வாசித்து பாருங்கள். தெரிஞ்ச வசனம்தான். நீதியின் மேல் நீதியின் மற்றும் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவருடையது. அப்போது நீதியை கொடுக்கிற ஊழியம் செய்யும் பொழுது என்னதான் வரும்? என்ன வரும்? துன்பம் வரும். எங்கேருந்து வரும் தெரியாது. குடும்பத்தில் தான் முதல்ல முளைக்கும், சொந்த பந்தத்துலேருந்து வரும், நம்ம பக்கத்து வீடு எதிர் வீட்டிலேருந்து தான் வரும். நீங்கள் நீதியை செய்யும் பொழுது. ஆனாலும் நீதியை செய்யுங்க. ஒரு நாள் என்ன செஞ்சிடாதீங்க. நன்மை செஞ்சு நான் ஏன் பாடம் அனுபவிக்கணும், அதே செய்யாமலே போகலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஏசு அப்படி நினச்சிருந்தாரு நம்மளை இன்றைக்கு கொஞ்சம் யோசிங்க இல்லையா? 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நீதி நிமித்தமாக நீங்கள் பாடுபட்டால் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். அவர்களுடைய பயமுறுத்துவதற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்க. அதான் பேதுரு சொல்கிறாரு. நீதி நிமித்தம் நீங்கள் பாடுபட்டால் யாராக இருப்பீர்கள்? பாக்கியவான்களாக இருப்பீர்கள். ஆகையினாலே அவர்களால் என்ன செய்யாதீங்க, அவங்களுடைய பயமுறுத்தலுக்கும் நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்க. இன்றைக்கு பிசாசு நம்ம நீதியான காரியத்தை செய்யும் பொழுது, சுவிசேஷத்தை சொல்லும் பொழுது, பாவத்திலிருந்து அவர்களை மீட்டெடுக்க வேண்டும் என்ற ஒரு ஆத்மா பாரத்தோடு அவங்கள்ட்ட நம்மளுடைய சாட்சியவோ, இப்போ பார்த்தீங்களா கன்னியாஸ்திரியை அபாண்டமான ஒரு வழக்கை போட்டு என்ன தூக்கி விட்டாங்க. இது மாதிரி அவங்க நீதி தான் செஞ்சாங்க இல்லையா? இப்படி தான் பிசாசு வருவான். ஆனால் கலங்காமலும், அவர்களுக்கு பயமுறுத்ததுக்கு என்ன செய்யாதீங்க, கலங்காமலும் பயப்படாமலும் இருங்க. நீதி உள்ள தேவன் நீதியை பட்ட பகலை போல வெளிச்சத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார். இந்த ஊழியம் எப்படிப்பட்ட ஊழியம்? நீதியை செய்கிற ஊழியம். நான் சொன்ன ஊழியம் என்ன சொன்னேன்? ஆவிக்குரிய ஊழியம். அந்த ஆவிக்குரிய ஊழியம் நிலைவரமான ஊழியமாக இருக்கணும், ஆவியுடையவளாக இருக்கணும். சில பேர் ஆவி இடத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்யும், மாறுபடக்கூடாது. நிலைவரமான ஆவி உடையவர்களாக நாம் இருந்து ஊழியம் செய்ய வேண்டும். சரி, மூன்றாவதாக 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. அன்றியும் ஒளிந்து போவதே மகிமுள்ளதாக இருக்குமானால் நிலைத்திருப்பது அதிக மகிமுள்ளதாக இருக்கும். அப்போ மூன்றாவது என்ன ஊழியம்? நிலைத்திருக்கிற ஊழியம். நாம் செய்கிற ஊழியம் என்னதுங்க? நிலைத்திருக்கிற ஊழியம். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. இந்த நிலைத்திருக்கிற ஊழியம் எது வரைக்கும் நிலைத்திருக்கும் தெரியுமா? ஒரு ஆத்துமாவை நித்திய ஜீவன் கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் அந்த ஊழியம் நிலைத்திருக்க வேண்டும். ஏதோ அவங்க ரட்சிக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டாங்க, சபைக்கு வர்றாங்க, அவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்க, அவங்க கட்டுகள் அறுக்கப்பட்டுச்சு, தடைகள் உடைக்கப்பட்டுச்சு, இப்போ அவங்க ஆசீர்வாதமாக இருக்காங்கன்னு நினைக்கக்கூடாது. நித்திய ஜீவன் வரைக்கும் அவங்கள கொண்டு போய் நிறுத்துறது தான் அதை நிலை நிற்கிற ஊழியம். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு பிரயாசம்தான் உங்கள் ஊழியர்கள் பட்டு கொண்டு இருக்கிறார்கள்.
உங்களோட உலக பிரகாரமான ஆசீர்வாதத்துக்காக மாத்திரம் அவர்கள் பிரயாசப்படலை, நித்திய ஜீவன் வரைக்கும் உங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு ஊழியக்காரருடைய பாரமும். ஒரு வசனத்தை வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். பாருங்க, அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல. பாருங்க, இயேசு சொல்றாரு, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பியுங்கள். நித்திய ராஜ்யம் வரைக்கும், எங்க நித்திய ஜீவனை வரைக்கும் நிலைத்திருக்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பீங்கள். போஜனங்க இப்போ முடிஞ்சோன்னா அவங்க கொடுக்க போகிறாங்க நமக்கு போஜனம். நல்ல ஒரு போஜனம் இருக்குது, நான் விசுவாசிக்கிறேன். சரி, ஆனால் இயேசு சொல்கிறாரு, அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல. அப்போ என்ன அர்த்தம்? இன்றைக்கி உலகத்தினுடைய தேவைகளுக்காக, ஆசீர்வாதத்திற்காக, வயிற்று பொழப்புக்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே. அப்போ என்ன அர்த்தம்? அங்கே கொண்டு போய் சேர்க்கிற அந்த ஆவிக்குரிய ஆகாரமாகிய அந்த வார்த்தைகளை கொடுத்து நீங்கள் கிரியை நடப்பியுங்கள். சொல்லுங்க, இத்தனை புரியுதா உங்களுக்கு? அதனால தான் ஊழியக்காரங்க இரவும் பகலுமோ ஒரு மெசேஜ் எடுக்கிறது சாதாரண நேரம் இல்லைங்க. 4 மணி நேரம், 8 மணி நேரம், 9 மணி நேரம் உட்கார்ந்தாதான். இந்த வசனம் நீங்கள் படிச்சிருப்பீங்க, எத்தனை பேர் படிச்சிருப்பீங்க? நான் ஒன்றும் புதுசாக இங்கேருந்து எடுத்து வரல. ஆனால் இப்போ நான் விளக்கும் போது உங்களுக்கு எப்படி இருக்குது? அப்போ நான் எவ்வளோ நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன். அப்போது இந்த போஜனத்தை கொடுப்பது, உலக பிரகாரமான போஜனத்தை கொடுக்க 1 hour போதும் இல்லையா? ஒரு பிரியாணி செய்கிறதுக்கு எவ்வளோ வர நேரம்? எல்லாம் வாங்கினா 1 hour போதும். ஆனால் ஆவிக்குரிய போஜனமாகிய உங்களுக்கு ஆகாரம் கொடுப்பதற்கு உங்களுடைய ஊழியர்கள் எத்தனை மணி நேரம் உட்கார்கள் என்பது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அந்த போஜனம் உங்களை நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ளும் வரைக்கும் அந்த நிலை நிற்கிற ஒரு போஜனத்திற்காகவே ஊழியர்கள் பிரயாசப்படுகிறார்கள். ஆகையினால அப்படிப்பட்ட போஜனத்தை பெற்றுக்கொள்கிற நீங்கள் இந்த சாப்பிட்டுட்டு கொஞ்சம் படிக்கட்டு இறங்கும் போது எல்லாத்தையும் மறந்துட்டிங்கன்னா, இங்கே ஏப்பம் விட்டுட்டு போயிட்டா கொஞ்சம் எப்படி இருக்கும் யோசிங்களேன். நீங்கள் சாப்பிட்ட ஆகாரத்தை ஏப்பம் விட்டு போனாலும் பிரச்சனை இல்லை, அடுத்த முறை நம்ம சாப்பிட போகிறோம். ஆனால் இந்த செய்தி திரும்ப உங்களுக்கு கிடைக்குமா? இந்த வாரம் கொடுத்த மெசேஜ் திரும்ப உங்களுக்கு கிடைக்குமா? இந்த நாள் கொடுத்த ஊழியக்காரங்க மூலமாக கொடுத்த வார்த்தை திரும்ப உங்களுக்கு கிடைக்குமா? அந்த போஜனம் கிடைக்குமா? அப்போ அந்த போஜனத்தை என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் நிதானிக்கணும், அசைப்படணும். என்ன செய்யணும்? உள்ளுக்குள்ளே வச்சு அசைப்போணும். ஆண்டவரே, இந்த வார்த்தை என்னோடு பேசுனீங்களே, இந்த காரியத்தை எனக்கு தெரியப்படுத்தினீங்களே, இந்த காரியத்தை குறித்து என்னை திட்டவட்டமாக என்னை உணர்த்தினீங்களே, நான் என்ன செய்யணும்? இது நான் இதை விட்டு கொடுக்குறேன். நான் நித்திய ஜீவன் வரைக்கும் நான் என்ன செய்யணும்? நானும் ஆயத்தமாகணும், என் குடும்பத்தையும் ஆயத்தப்படுத்தணும், என் பிள்ளைகளையும் ஆயத்தப்படுத்தணும். அதற்காக என்னை என்ன செய்கிறேன்? நான் அர்ப்பணிக்கிறேன்ப்பா. அந்த போஜனத்தை ருசி பார்த்துக்கிட்டே இருக்கணுங்க. இப்போ ஒரு கடையில் பிரியாணி சாப்பிட்றோம், டேஸ்ட்டாக இருக்குது. சரி, இன்னொரு கடையில் வாங்கி சாப்பிட்றேன்னு தான் போதும் நம்ம. சரி, இது சாப்பிட்டு இதே ஹோட்டலில் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறோமா? இல்லை, அங்கே டேஸ்ட் எப்படி இருக்கும், இந்த ஏரியாவில் இந்த டேஸ்ட் எப்படி இருக்கும்? சாப்பிட்றது தப்பல்ல. ஆனால் ஆவிக்குரிய ஆகாரம், நாம் கேட்ட சத்தியத்தை, போஜனத்தை திரும்ப 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 நம்முடைய சிந்தையிலும் நம்முடைய இருதயத்திலும் கொண்டு வந்து அதை நம்ம அசை போடும் பொழுது நம்முடைய நரம்பு எலும்பு தசைகளுக்குள்ளாக அந்த வார்த்தை எப்படிப்படுதுமா? கர்த்தருடைய வார்த்தை எப்படிப்படுது? ஜீவன் உள்ளதாயும் வல்லமை உள்ளதாக இருக்கிறது. அந்த வார்த்தை உங்களை கொஞ்சம் கொஞ்சமாய் கர்த்தருடைய ஜீவனுக்காக, நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக உங்களை வழி நடத்தும், உங்களை ஆயத்தப்படுத்தும். நம்மளாம் நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ள வேண்டியவர்கள். அதற்காக தான் கர்த்தர் சபைக்குள்ளே கொண்டு வந்து நல்ல ஒரு ஊழியர்களை கொடுத்து உங்களை உருவாக்கிட்டு இருக்கிறாரு. நம்ம கேட்டுட்டு மார்க் போட்டு போகிறதுக்கு இல்லை, அவரோடு கூட நம்ம என்ன செய்யணும்? போகணும். அதனால தான் நித்திய ஜீவன் வரைக்கும் நம்ம கிரியை நடப்பியுங்கள், அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார். அப்போ என்ன அர்த்தம்? அந்த கிரியை செய்வதற்கு வேண்டிய பலனையும் சத்துவத்தையும் ஞானத்தையும் ஆலோசனையும் தைரியத்தையும் வழியையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். விரும்பினீங்கன்னா கொடுப்பார். இது யாரோ பேசுகிறாங்க, 1 மணி நேரம் பேசணும்னு அவங்க பேசுகிறாங்க, தலையெழுத்து, அவங்க ஊழியக்காரங்க ஏதாவது பேசுவாங்க, நம்ம வாட்டி நம்ம வேலையை பார்ப்போம். இதெல்லாம் நமக்கு செட் ஆகாதுன்னு நீங்கள் சொல்லக்கூடாது. நான் சொல்கிறது புரியுதா? உங்களை நித்திய ஜீவன் வரைக்கும் வழிநடத்துவதற்காக தான் கர்த்தர் உங்களுக்கு, உங்களுடைய ஆத்துமாவுக்கு உத்தரவாதம் உள்ள ஒரு ஊழியரை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அவர்களோடு இணைந்து செயல்பட நித்திய ஜீவன் வரைக்கும் கர்த்தர் உங்களை கொண்டு போய் நிறுத்த உண்மை உள்ளவராக இருக்கிறார். யோவான் 20ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிங்க. யோவானின் சுவிசேஷம் 20:31.
பார்த்தீங்களா? இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும், விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாக இவைகள் என்ன செய்யப்பட்டிருக்குது? நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. நம்ம ஒவ்வொருவரும் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்பதுதான் பிதாவாகிய தேவனுடைய சித்தமும், குமாரனாகிய இயேசுவுடைய சித்தமும், பரிசுத்த ஆவியானுடைய விருப்பமும் அதுதான். ஒருவரும் கெட்டு போவது பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தம் அல்ல. இன்றைக்கு அவருடைய ராஜ்யத்தை போய் நாம் சுதந்திரிக்க வேண்டுமானால் இந்த உலகத்திலே நாம் சில காரியங்களை நம்மை விட்டு என்ன செய்யணும்? அகற்றணும், ஆயத்தப்படுத்தணும், தகுதிப்படுத்தணும். நம்மை நாமே என்ன செய்யணும்? ஆராய்ந்து பார்த்து நமக்குள்ளாக தேவனுக்கு பிரியமில்லாத எண்ணங்களும் சுபாவங்களும் சிந்தனைகளும் கிரிகளும் இருக்குமானால் அதை நம்மை விட்டு அகற்றணும். அப்போ தான் அவரோடு கிட்ட நெருங்க முடியும். ஒரு முறை நான் என்னுடைய சாட்சி தான் அடிக்கடி நான் சொல்லுவேன். ஒரு முறை நான் எங்கள் விசுவாசி வீட்டுக்கு போயிருந்தேன். அவங்க ஒரு புது வீட்டுக்கு இந்த மாதிரி வீட்டுக்கு போயிருந்தாங்க. நாங்கள் போய் பார்த்துட்டு பேசிட்டு ஜெபம் பண்ணும்போது அந்த அம்மா சொன்னாங்க, பாஸ்டர் இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து எனக்கு உடம்பு ரொம்ப முடியல. ஏன்னா இந்த தரையை தொடச்சி எடுக்கவே எனக்கு என்ன ஆகுது, நேரம் ஆகுது, என் கையெல்லாம் குடைச்சலாக இருக்குது, எனக்கு முடியவே இல்லை, அப்படி கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. உண்மையில் அவங்களுடைய நிலைமை அவங்க சொன்னாங்க. நான் சும்மா இல்லாமல் என்ன பண்ணிட்டேன், மனசுக்குள்ளே தான் நினச்சேன். சாரால் மாதிரி என்ன செஞ்சேன், மனசுக்குள்ளே தான் நினச்சேன், இந்த தரையை துடைக்கிறதுனால கை குடைச்சல் வருமா? அவ்வளவு சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு நான் ஒன்றும் அவங்ககிட்ட பேசலை. ஏன்னா நான் அப்போ பேச மாட்டேன், பாஸ்டர் கூட போக வந்துடுவேன். சரி நான் வந்துட்டேன். ஆனால் நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ, ஒரு மாதம் கழித்து அது நான் நினச்சது எனக்கு ஆண்டவர் ரிப்பீட் பண்ணுறாரு. நான் சொல்கிறேன், ஏன் தெரியுமா? என்னை அவரோடு கிட்ட நெருங்க வைக்கணும் என்பதற்காக இதை எனக்கு உணர்த்தினார். நான் அதுக்கப்புறம் மறந்துட்டேன். எல்லாம் 1 மாதம் 2 மாதம் வரைக்கும் மறந்துட்டேன். எங்கள் சர்ச்சில் அப்போது 2005 நினைக்கிறேன். அப்போது அந்த செயின் ப்ரேயர் நைட்டில் பகல்லேருந்து நைட்டு வரைக்கும் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு குரூப்பாக வந்து ஜெபம் பண்ணிட்டே போவாங்க. நைட்டில் 12லேருந்து 1 மணிக்கு வரைக்கும் பாஸ்டர், 1 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் நான், அதுக்கப்புறம் என் பிள்ளைங்க, அப்புறம் சபையில் இருக்கிற சின்ன வாலிபர்களாக தங்கியிருப்பாங்க. அவங்க தொடர்ந்து ஜெபம் பண்ணுவாங்க. பகல் 5 மணிக்கு மேலே பெரியவங்களாம் ஒருத்தராக வந்து ஜெபம் பண்ணுவாங்க. இது செயின் ப்ரேயர் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. 12லேருந்து 1 வரைக்கும் பாஸ்டர் ஜெபம் பண்ணி முடிச்சிட்டாங்க. 1லேருந்து 2 நான் ஜெபிக்கணும். அவங்க ஜெபக்குறிப்பு கையில் வச்சுருக்குறாங்க. அந்த ஜெபக்குறிப்பை வாங்குறதுக்கு கை நீட்டுறேன், இந்த கை அப்படியே நின்று போச்சு, கொடைச்சலாக இருக்குது. ஆனால் அது வரைக்கும் நான் தான், எங்கள் வீட்டில் அப்பா யாரும் உதவிக்கல. பிள்ளைங்களாம் சின்ன பிள்ளைங்க படிக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு செய்வது, துணி துவைப்பது, மிஷினில் வேலை, எல்லா வேலையும் நான் தான் செஞ்சேன். யாரும் உதவிக்கு இல்லை. ஆனால் அது வரைக்கும் எனக்கு வலியும் வரல, ஒன்றும் வரல. ஆனால் அந்த ஜெபக்குறிப்பை என் கையில் கொடுக்குறாரு. நான் நீட்டி வாங்கக்கூட என்னால் முடியல, கொடைச்சில்ட்டு வேதனை. எனக்கு என்னன்னே தெரியல, ஏன் அப்படி குடைச்சலாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்போது ஒரு தம்பி சொன்னாப்புல, ஆண்டி தைலம் போட்டு தேய்க்கிட்டா அப்படின்னாப்புல. சரி, எனக்கு என்னமோ அது ஒத்து வரல. நான் உடனே ஆண்டோட கேட்டேன், ஆண்டவரே ஏன்பா இது இப்படி குடைச்சல், நல்லா தானே இருந்தேன், இப்போ நான் ஜெபிக்கணுமே. அப்போ சொல்கிறாரு, அப்போ ஞாபகப்படுத்துகிறாரு, சொன்னல தரை தொடச்சி எடுக்கிறதுனால கை குடைச்சல் வருமா, நீ சொன்னல, இப்போ அது உணருனார். அப்போ தான் ஆண்டோட ஒப்பு கொடுத்த, ஆண்டவரே நான் அந்த சகோதரியை நான் நினச்சது தப்பு தான், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி ஒரு 5 நிமிஷம் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணி அதுக்கப்புறம் தான் என் கையை அசைக்க வந்துச்சு. இது என்னுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவம். இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன காரியத்தை நம்முடைய மனதுக்குள்ளாக தேவையில்லாத ஒரு கசப்பையோ வைராக்கியத்தையோ கோபத்தையோ எரிச்சலையோ யார் மேலேயாவது தவறான ஒரு எண்ணம் இருக்கிற வரைக்கும் நம்ம எங்கே போக முடியாது? சபைக்கு வரலாம், அந்நிய பாஷை பேச ஆராதிக்கலாம், ஊழியமும் செய்யலாம், ஆனால் அவரோடு கூட நெருங்க முடியாது. அவரோட ராஜ்யத்துக்கு நம்ம ஆயத்தமாக முடியாது. அதிலிருந்து நான் முடிவு பண்ணிட்டேன், ஆண்டவரை யார் என்ன சொன்னாலும் அதை ஏற்றுக்கொண்டு ஜெபிக்கிற அந்த மனப்பக்குவத்தை எனக்கு என்ன செய்யும், தாரும். எந்த சூழ்நிலையும் ஏன் எதுக்கு நான் கேள்வி கேட்கக்கூடாது. இது கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் அனுபவித்த காரியத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். ஆகினால்தான் இயேசு சொல்கிறாரு, இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும், விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே என்ன செய்யணும், நித்திய ஜீவனை அடையும்படியாக தான் இவை எழுதப்பட்டிருக்கிறது. ஆகினால இந்த ஊழியம் ஒவ்வொரு மக்களையும் இயேசுவை விசுவாசித்து அவருடைய நாமத்தினால நித்திய ஜீவனை அடையும்படி செய்ய வேண்டும். அதுக்கு தான் கர்த்தர் இந்த வசனத்தை எழுதி வச்சிருக்கிறார். சரி, இப்போ நான் இந்த ஊழியத்தில் பங்கு பெறுகிறவர்களாகிய நீங்கள், இந்த சபைக்குள் வருகிற விசுவாசலாகிய நீங்கள் என்ன செய்யணும்?
இப்போ ஊழியருக்கு சொன்னேன், இது வரைக்கும் கர்த்தர் நடத்துகிறாரு. ஒரு வசனத்தை வாசிங்க. 1 தெசலோனிக்கர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. 1 தெசலோனிக்கர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஏனெனில் அவர்கள் தாமே எங்களை குறித்து உங்களிடத்தில் நாங்கள் அடைந்த பிரவேசம் என்னதென்பதையும் ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நீங்கள் விக்கிரங்களை விட்டு தேவனிடத்திற்கு மனம் திரும்பினதையும். இந்த இடத்துல வந்திருக்கிற நீங்கள் எல்லா பூர்வீக கிறிஸ்தவர்களா? பூர்வீக கிறிஸ்தவர்களா? இல்லை. சரிங்களா? அப்போது கர்த்தர் உங்களை விக்கிரங்களிலிருந்து வெளியே கொண்டு வந்தது எதற்காக தெரியுமா? ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்யும்படி. இந்த ஊழியம் ஊழியக்கார மேலே விழுந்த கடமை இல்லை, விசுவாசலாகிய நீங்களும் ஊழியம் செய்யணும். நீங்கள் ஊழியம் செஞ்சுட்டா இந்த இடம் நிரம்பி வழியும். 1 ஆராதனை 2 ஆராதனை 3 ஆராதனை நடத்துகிற அளவுக்கு வரும். இப்போ நம்ம விசுவாசிகள் ஊழியம் செய்யாதனால தான் இன்றைக்கு உங்களுக்கு ஆவியானவர் சொல்கிறாரு, நீங்கள் ஊழியம் செய்யணும். என்ன ஊழியம்? ஆவிக்குரிய ஊழியம், நீதியை கொடுக்குற ஊழியம், நிலைத்திருக்கிற ஊழியம் நீங்கள் செய்யணும். நான் இப்போ அவங்க கொடுத்த ஆலோசனைலாம் நீங்கள் தனிப்பட்ட விதத்தில் ஒரு ஆவிக்குரிய ஆலோசனை மற்றவங்களுக்கு கொடுங்க. உங்கள் கூட வேலை செய்கிறவங்களாக இருக்கலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களாக இருக்கலாம், இல்லை உங்கள் சொந்த பந்தமாக இருக்கலாம், உங்களோட கூட பிறந்தவங்களாக இருக்கலாம். அவர்களுக்கு உங்களோட ஆவிக்குரிய அந்த ஊழியத்தை ஆலோசனைங்க கொடுத்தாலே அவருடைய மனக்கண் திறக்கப்படும். என்றைக்கு கர்த்தர் விக்கிரங்களிலிருந்து நம்மளை தூக்கி எடுத்தாரோ அன்றைக்கு நீங்கள் ஜீவனுள்ள தேவனுக்கு மெய்யான ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்யும்படி தான் கர்த்தர் உங்களை விக்கிரங்களிலிருந்து என்ன செஞ்சார்? தேவனிடத்திற்கு மனம் திரும்ப வைத்தார். ஆனால் இது யாருமே யோசிக்கிறதே இல்லை. இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு நினைப்பூட்டுகிறார். நீங்கள் படிச்சிருப்பீங்க, படிக்காத வசனம் இல்லை, நினைப்பூட்டுகிறார். நாங்கள் எப்போ ஆர்சியிலிருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு வந்தோமோ அன்றைக்கிலிருந்து நாங்கள் ஊழியம் செய்ய ஆரம்பித்தனால பாஸ்டர் சுந்தரம் எங்கள் அம்மாவுடைய ஊழியத்தை பார்த்து ஐடிசி வீட்டில் பக்கத்தில் ஒரு சபையை கட்டி கொடுத்தார். ஏசிய சபையுடைய பிரான்ச் அங்கே உருவாக்குனார். நீங்கள் இங்கேருந்து ஆத்துமாக்களை அங்கே கொண்டு வரீங்க, உங்கள் வீட்டு பக்கத்திலே ஒரு சபையை உருவாக்கிட்டா நீங்கள் அந்த ஆத்மாவினே செய்யலாம், அங்கே கொண்டு போகலான்னு இப்போ ஐடிஸில் ஏசிய சபை ஒன்று இருக்குது. நீங்கள் வேணால் போய் பாருங்கள். அது யாரால் உருவாக்கப்பட்டது? ஒரு பேதையான ஒரு தாயாரை வைத்து அவர்கள் செய்த அந்த ஊழியத்தை. அப்போ சபை ஊழியம் கிடையாது. எங்களுக்கு வீடுகளுக்கு வருவங்களுக்கு ஜோமனை அனுப்புவாங்க. கர்த்தருடைய ஆவியானவர் பேசி விடுதலை கொடுப்பார். அந்த ஆத்துமாக்க எந்த சபைக்கு போக தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கும்போது பக்கத்தில் அப்படி உருவாக்கப்பட்ட சபை தான் ஐடிஸில் ஏசிய சபை. அப்படியானால் ஒரு விசுவாசியாக இருந்த எங்களுடைய தாயார் ஒரு சபையில் இப்போ 25 சபையை உருவாக்க முடியுமானால், ஒன்றுக்கும் படிப்பறிவில்லாத ஒரு பேதையான ஒரு தாயாரால் அதை செய்ய முடியுமானால் ஏன் உங்களால் செய்ய முடியாது? முடியுமா? முடியாதா? நான் வரும் பொழுது வெறுமையாக வரக்கூடாது. என்னுடைய சொந்தத்தில் யாரையாவது ஒரு ஆத்துமாவை இந்த சபைக்குள்ளே நான் கொண்டு வந்து வரணும். ஆனால் உண்மையாக நான் சொல்கிறேன், எங்கள் அம்மா சபைக்கு பிரசவாக்கத்துக்கு போகிறப்ப கூட எந்த ஒரு விசுவாசி கூட்டம் பின்னாடி போகும். புதிய ஆத்துமாக்கள் ஒரு 5 பேர் 10 பேர் 5 பேர் போயிட்டே இருப்பாங்க ஒவ்வொரு வாரமும். எப்படியாவது நம்ம ரவுண்டிங்கில் இருந்து அவங்களுக்கு படிப்பு அறிவில்லை, ஆனால் கர்த்தர் எங்களுக்கு செய்த சாட்சியை திட்டவட்டமாக விளக்கமாக சொல்லுவாங்க. அதை கேட்டு ரட்சிக்கப்பட்டவங்க தாங்க இப்போ நிறையா நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ ஊழியம் வளர்ந்ததுக்கு நோக்கம் என்ன தெரியுமா? கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில் செய்த சாட்சியை உண்மையாக சொல்லணும். கர்த்தர் உங்களுடைய சுபாவத்தை மாற்றிருக்கலாம், உங்களுடைய குடும்பத்தில் உள்ள சூழ்நிலையை கர்த்தர் மாற்றிருக்கலாம், உங்களுடைய கணவரை மாற்றிருக்கலாம், உங்கள் பிள்ளைங்களை யாரையாவது மாற்றிருக்கலாம். அது கர்த்தர் செய்த ஒரு பெரிய கிரியை. அதை மற்றவங்களுக்கு சொல்லுவதுக்கு வெட்கப்படக்கூடாது. ஐயோ, என் பிள்ளையை தப்பாக நினச்சிடுவாங்க, என் கணவரை தப்பாக நினச்சிடுவாங்க, இல்லை என்னை தப்பாக நினச்சிடுவாங்க. அப்படி நினச்சா ஆண்டவர் நம்மளை தப்பாக நினச்சிருந்தா வந்திருக்க முடியுமா? இன்றைக்கு நாம் ஊழியம் செய்யாமல் இருக்கிறனால தான் பிசாசு என்ன செய்கிறான்? அவனுடைய ஆதிக்கத்தை சமுதாயத்தில் நிலைநாட்டி கொண்டு இருக்கிறான். இன்றைக்கு நீங்கள் அறிந்து கொள்ளணும், என்னுடைய ஏரியாவில் நான் ஒரு ஊழியக்காரியாக எழும்ப வேண்டும். உங்களுடைய ஏரியாவுக்கு நீங்கள் தான் ஊழியக்காரியாக மாறணும். உங்கள்கிட்ட 4 பேர் ஜெபிக்க வரணும். முடியுமா? முடியாதா? விசுவாசிகளை கூட்டி நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா ஜெபிங்க, நான் வேணான்னு சொல்லலை. ஆனால் உங்களுடைய சாட்சி, உங்களுடைய நடக்கை, உங்களுடைய கர்த்தருடைய ஆவியான உங்களுக்குள்ளே இருந்து நடப்பிக்கிற கிரியைகள், அற்புதங்களை கண்டு, சிஸ்டர் எனக்காக ஜெபம் பண்ணுறீங்களா? உங்களை பார்த்தா நீங்கள் ஜெபிக்கிற மாதிரி தெரியுங்க, நான் அப்படி 4 பேரை கூப்பிட்டு வச்சு ஜெபம் பண்ணி பாருங்கள். கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியான அவங்களுக்குள்ளாக கிரியை செய்ய ஆரம்பிப்பார். அப்படி தான் ஆத்துமாக்களை சபைக்குள்ளே கொண்டு வரணும்.
அதுக்காக தான் ஆண்டவர் நம்மளை விக்கிரங்களிலிருந்து மெய்யான ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்யும்படி நம்மளை திருப்பினார். எபிரேயர் 9:14 வாசிக்கும் பொழுது, எபிரேயர் 9:14 சொல்லப்பட்டிருக்குது, நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். அப்படியானால் சபைக்குள் வந்திருக்கிற நீங்கள் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்காகவே கர்த்தர் உங்களுடைய மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரித்திருக்கிறார். எத்தனை பேர் இங்கே சொல்ல முடியும், என் மனசாட்சியை கர்த்தர் செத்த கிரியைகளற சுத்திகரித்திருக்கிறார்? இல்லையா? யாரும் கையை தூக்கலை. இன்னும் மனசாட்சியில் கொஞ்சம் இருக்கு போல் இன்றைக்கி அவர் சுத்திகரிக்க போகிறார். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? நீங்கள் சுத்திகரிக்கப்பட்டீங்கன்னா சும்மா இருக்க முடியாதுங்க, சும்மா இருக்க முடியாது. அந்த சந்தோஷத்தை வெளியே சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. நம்ம சுத்திகரிக்கப்படாதனால தான் நானே இனி சீர்படலை, நானே என் பேச்சை மாற்றலை, நானே என்னுடைய சுபாவத்தை மாற்றலை. நீ போய் மாறினா எப்படி சொல்ல முடியும்? இன்றைக்கு கர்த்தர் உங்களை சுத்திகரிக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஒருவன் கர்த்தருக்கு ஊழியம் செய்வானானால் பிதாவானவர் அவனை கனப்படுத்துவார். உங்கள் குடும்பம் கனத்துக்குரிய பாத்திரமாக மாறணுமா? யோசிங்க. பிளாட்ஃபார்மில் இருந்த ஒன்றுக்கு தகுதி இல்லாத எங்களை இவ்வளோ கனப்படுத்தி வைக்கிறார்னா, எங்களுடைய படிப்போ எங்களுடைய அந்தஸ்தோ ஒன்றும் இல்லைங்க. சொந்த மந்தெல்லாம் எங்களை விட்டு விலகி போனார்கள். ஆனால் அவரை மாத்திரம் உறுதியாய் பற்றி கொண்டு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து செயல்பட ஆரம்பித்தோம். எங்களை கனத்தின் மேல் கனமடைய கர்த்தர் உதவி செய்து கொண்டிருக்கிறார். அதே கனத்தை உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் கொடுக்க அவர் உண்மை உள்ளவர். அவர் பாரபட்சம் உள்ள தேவன் அல்லவே. ஒருத்தருக்கு செஞ்சுட்டு ஒருத்தர் செய்யாமல் இருப்பாரா? இல்லை. நாங்கள் எங்களை அர்ப்பணித்தோம், எங்களை விட்டு கொடுத்தோம், சரண்டர் ஆனோம். அன்றிலேருந்து அவர் தான் எங்களை தூக்கி எடுத்து பயன்படுத்துகிறார். ஆகினால நீங்கள் பயன்பட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்குற வெளிப்படுத்தின விசேஷம் 3:8 கடைசி அந்த வசனத்தை வாசித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு எவ்வளோ பலன் இருக்குது? கொஞ்சம் தான் பலன் இருக்குது. கொஞ்சம் நாணம் இருக்குது, கொஞ்சம் திறமை இருக்குது, கொஞ்சம் சுகம் இருக்குது, கொஞ்சம் தான் வாய்ப்பு இருக்குது, கொஞ்சம் தான் வலி இருக்குன்னா, அந்த கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். இந்த வசனத்தை என்னால் மறக்க முடியாது. நாங்கள் அந்த குடிசை வீட்டில் இருக்கும்போது எங்கள் வீட்டுக்கு பின்னாடி ஒரு பாஸ்டர் இருந்தார், மார்நாதா பாஸ்டர், டேனியல் சுந்தரராஜன் சொல்லிட்டு. அவர் மேரேஜ் ஆகாமல் இருந்தார். அவர் என்ன பண்ணுவார், ஊழியத்தில் ரொம்ப துடுப்பாக இருப்பார். அப்போ நாங்கள் அந்த இடத்துக்கு போனோன்னா அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அடிக்கடி எங்கள் அம்மாட்ட எங்கள் அப்பாட்டெல்லாம் வந்து பேசிட்டு, ஐயா நம்ம இந்த திருவொற்றூரில் நம்ம ஊழியம் செய்யணும், காலையில் 5 மணிக்கு நம்ம என்ன செய்யலாம், போய் சுவிசேஷம் ஊழியம் சொல்லலாம், நீங்கள் எல்லாம் வாங்க போகலாமா. அப்போ எங்களுக்கு வந்து சரியான செருப்பே இருக்காது காலில், எல்லாம் கிழிஞ்ச ட்ரெஸ் தான். ஆனால் 5 மணிக்கெலாம் போயிட்டு நம்ம 6 மணிக்கெலாம் வந்துடலான்ட்டு அவர் என்ன செய்வார் தெரியுமா, ஒரு பேப்பரில் ஏசு ரட்சிக்கிறார், ஏசு ஜெபிக்கிறார், கர்த்தர் நல்லா அந்த வசனம்லாம் அப்போது எங்களுக்கு எழுதி கொடுத்து அவர் ஒரு மைக்கு வச்சுருப்பார். எங்கள் அண்ணன்ட்ட ஒரு மைக்கு, மரியா சிங்கிறார் பாஸ்டர் தெரியுமா மணலியில், அவர் எங்கள் அண்ணன் தான், மூத்த அண்ணன். அவர்கிட்ட ஒரு மைக்கு கொடுத்துருவார், இவர் ஒரு மைக் சொல்வார், அதை சத்தமாக எடுத்து அவர் சொல்லணும். இதை மாதிரி நாங்கள் அவர் கூட போனது யார் தெரியுமா, எங்கள் ஃபேமிலி தான். நாங்களே ஒரு 8 பேர், அவர் ஒன்று, எப்படி 10 பேர் எப்படி இருக்கும் பாருங்கள். காலை 5 மணிக்கு அந்த திருவொற்றூர்லலாம் கால் நடந்து 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 சுவிசேஷம் சொன்னோம். அதே திருவொற்றூரை இன்றைக்கு கர்த்தர் யாருக்கு கொஞ்சம் சொந்தமாக இருக்கிறாரு. நான் சொல்கிறது அவர் உண்மை உள்ள தேவனுங்க. அதான் சொல்கிறேன், உன் கிரியைகளை நான் என்ன செஞ்சுருக்கிறேன். அந்த பாஸ்டர் எங்களை நடத்தினார் உண்மை தான். ஆனால் அவரோடு இணைஞ்சு செயல்பட்டோம்ல, உனக்கு ஒன்றும் இல்லை, வசதி இல்லை, வாய்ப்பு இல்லை, ஆகாரம் இல்லை, நைட்டெல்லாம் ஆகாரம் இருக்காது, ஆனாலும் எஞ்சி தனியாக குடிச்சிட்டு ஓடுவோம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல். எங்களோட சொந்தம் வந்தாலாம் சொன்னாங்க, இருந்து தாலியார் தான் கூட்டத்தில் போய் சேர்ந்துட்டீங்க, உங்கள் நல்லது கிடத்துக்கு நாங்கள் வரமாட்டோம், எங்கள் நல்லது கிடத்துக்கு வரக்கூடாது, வீட்டுக்கு யாரும் வரக்கூடாதுன்னு. எங்கள் அப்பா இறந்தது கூட யாரும் வரல. எங்கள் அப்பா கூட பிறந்தவங்க ஒருத்தர் இங்கே சென்னையில் இருந்தார், ஒரு 2 பேர் தான் வந்தாங்க. எங்கள் அம்மா கூட பிறந்தவங்களும் யாரும் வரல. கொஞ்சம் யோசிங்க, அந்த சூழ்நிலை. எங்கே குடிசை வீட்டில் இருக்கிறோம், அந்த நிலைமையில் எப்படி இருக்கும். வசனம் என்ன சொல்லுது, நீ என் நாமத்தை மறுதலியாமல்.
எங்கள் அப்பா இறந்து அந்த 3ஆம் நாள் ப்ரேயர் மீட்டிங்கு வச்சுட்டு எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, உட்காந்து பேசுவாங்க தெரியுமா பெரியவங்களாம். அப்போ எங்கள் சொந்தக்காரத்தில் ஒருத்தர் சொல்கிறார் எங்கள் அண்ணன்ட்ட கூப்பிட்டு, டேய் ஆண்டவர் ஆண்டவர்னு சொல்லி வந்துட்டு இப்போ நடு ரோட்டுக்கு வந்துட்டீங்க, இன்னும் நீங்கள் என்ன செய்யணும், பிச்சை தான் எடுக்கலை. உங்கள் அப்பா வந்து ஒரு வியாபாரி, அவர் சோம்பேறி இல்லை. ஆண்டவர் நினச்சிட்டு இப்படி வந்துட்டீங்க, இப்போ இந்த நிலைமைக்கு வந்துட்டீங்க, அப்பாவையும் தூக்கி விட்டுட்டீங்க. இப்போ என்ன செய்ய போகிறீங்க? 2 பொம்பளை பிள்ளைங்கள வச்சுருக்கீங்க, 5 ஆம்பளை பிள்ளைங்க. இந்த 5 ஆம்பளை பிள்ளைங்க ஒரு வேலை செஞ்சால் கூட இந்த 2 பொம்பளை பிள்ளைங்க நீங்கள் கரையேற்றலாம், உங்கள் அம்மாவை நீங்கள் பார்த்துக்கலாம். அதனால் இனி இந்த இடத்த விட்டுட்டு எங்களோடு கூட வாங்க. மதுரை வாயில் எங்கள் மாமா ஒருத்தர், எங்கள் அம்மா கூட சொந்தம், தூர சொந்தம். அவர் பெரிய மளிகை கடை, விறகு கடை அப்படியே வச்சுருக்காரு. நாங்கள் கடையில் வச்சு ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு தொழில் சொல்லித்தரோம். உங்கள் அம்மாவோ தங்கச்சிங்கள அம்மா பார்த்துக்கிட்டோம், நீங்கள் வந்து வியாபாரம் செய்ய வாங்கன்னு அப்படின்னு கூப்பிட்றாரு. அப்போ எங்கள் அண்ணன் சொன்னார், சரிம்மா சித்தப்பா, நாங்கள் போய் என்ன செய்கிறோம், அம்மாட்ட கேட்டுட்டு வரேன். எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க, அடக்கம் பண்ணிவிட்டு அப்போ தான் உட்காந்து ஜோம் பண்ணிகிட்ருக்குறோம். அப்போ எங்கள் அம்மான்னு போய்க்காரு. அப்போ சொன்னாங்க, நான் ஜோம் மட்டும் சொல்கிறேன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா ஜோம் பண்ணாங்க. அப்போ ஆண்டு சொன்னார், நாசில் சுவாசமுள்ள மனுஷன் மேல் நம்பிக்கையாக இருப்பதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்தோடனே எங்கள் அம்மாவுக்கு படிக்க தெரியாது, ஆனால் இந்த சத்தம் காதில் கேட்குது. தெரிலப்பா, ஆண்டவர் இப்படி சொல்கிறாரு, நம்ம யாரும் நம்பியே போக வேண்டாம், ஆண்டவர் நம்மளை வாழ வைத்தா இந்த திருவற்றூரில் வாழ வைக்கட்டும், இல்லை நம்ம குடும்பமாக இங்கே தான் செத்து போகணுன்னா செத்து போகலாம் ஆண்டவருக்காக, ஆனால் யார் பின்னாடி போக வேண்டாம்னு எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க. சொன்னோடனே எங்கள் அண்ணன் என்ன செய்வார், வெளியே வந்து சொந்தக்காரங்கிட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி இல்லை சித்தப்பா, அம்மா வந்து வரலன்ட்டாங்க, இங்கேயே இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க, அதனால் நாங்கள் வரல அப்படின்னு சொன்ன உடனே எல்லோரும் ஏஞ்சி டவல் போட்டிருப்பாங்க தெரியுமா, அந்த டவலை தூக்கி உதறிட்டு சொன்ன வார்த்தை, டே இதே திருவற்றூரில் பிச்சை எடுக்க போகிறீங்கடா, என் கண்ணு பார்க்க போகுது, எப்படி ஆண்டவர் போனீங்களே பார்க்க தான் போகிறோன்ட்டு சவால் விட்டு போனாங்க. இப்போ அதே திருவற்றூரில் எல்லாருக்கும் கர்த்தர் காரை கொடுத்து, சொந்தமாக வீட்டை கொடுத்து, சொந்தமான ஊழியத்தை கொடுத்து கர்த்தர் எங்களை மகிமைப்படுத்தி கொண்டு வருகிறார். அப்படி சொன்னவர்களாம் வெட்கப்பட்டு தலை குனிந்து இருக்கிறார்கள். அவருடைய குடும்பத்தில் உண்டான பிள்ளைகளுக்கு சரியான வாழ்க்கையில், சரியான குடும்ப அமையில், சரியான பிள்ளையோட காரியம் இல்லை, ஆனால் கர்த்தர் எங்களை எல்லாவற்றிலும் சிறந்திருக்கும்படி கர்த்தர் செய்தார். ஏன் தெரியுமா, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். இதே வாக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். ஜோமனுமா, இன்றைக்கு ஆண்டவர் நம்மளை கொடுத்த அந்த வார்த்தையின்படியாக இந்த ஊழியம், அந்த ஊழியம், நம்ம எந்த ஊழியத்தில் இருக்கிறோம், இந்த ஊழியத்தில் இருக்கிறோம். ஆவிக்குரிய ஊழியம், நீதியின் ஊழியம், நிலைத்திருக்கிற ஊழியம். இந்த ஊழியத்தை செய்கிற உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்கள் எல்லாரும் உங்களுடைய ஊழியலுக்கு நேராக கரத்தை நீட்டி இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். எத்தனை பேர் ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறீங்க? கர்த்தர் நிச்சயமாக இந்த 10வது ஆண்டு தொடக்கத்தில் கர்த்தர் நிறைவாக இதுவரைக்கும் அவர்கள் செய்த ஊழியத்திலும் இதுவரைக்கும் காணாத பெரிய அடையாளங்களை, அற்புதங்களை, ஆத்துமாக்களை மந்தை பெருகுவது போல மனிதரை பெருக பண்ணும்படியாக கர்த்தர் இன்றைக்கு அவர்களுக்குள்ளாக ஒரு விசேஷத்தொரு அபிஷேகத்தையும் வல்லமையையும் கர்த்தருடைய அக்கினியையும் கர்த்தர் கட்டளையிடும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரை நாங்கள் ஒருமனப்பட்டு சபையாராக அடியாளாக உம்முடைய கரத்தில் உம்முடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன். ஐயா, உம்முடைய ஊழியர்களை ஒப்பு கொடுக்கிறேன், அவருடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன். நீர் ஆண்டவரே கர்த்தாவே, அப்பா, இன்றைக்கு கேட்ட இந்த சத்தியத்தின்படியாக இந்த ஊழியம் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆவிக்குரிய ஒரு ஊழியமாக, நீதியை கொடுக்கிற ஒரு ஊழியமாக, நிலைத்திருக்கிற ஊழியமாக உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட மாட்டான் என்று சொன்னீரே, அந்த ஆசீர்வாதத்தினால் நிரப்புவீராகப்பா. நிறைவானவர் நீ நிரப்புவீராக. இன்றைக்கு கர்த்தருடைய வல்லமை அவர்களுக்குள்ள வெளிப்பாடு தரிசனங்களை இதுவரைக்கும் உடைய பிள்ளைகளின் எடுத்து பயன்படுத்தினதை காட்டிலும் இந்த நாள் ஒரு விசேஷித்த நாளாக, இந்த நாளை நினைத்து உடைய பிள்ளைகள் ஜீவகாலமெல்லாம் உமக்கு நன்றி செலுத்தும்படியாக உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. நாங்கள் சபையாராக சேர்ந்து உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிறோம் 1000 மடங்கு உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஊழியத்தின் எல்லையை விரிவாக்குவீராக. அப்பா, இந்த புறஜாதிகள் மக்கள் மத்தியில் கர்த்தர் இவளுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக்கொள்ளத்தக்கதாக பெரிய காரியங்களை செய்வீராக.
கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும் என்று சொன்னது போல இந்த ஊழியத்தின் நிமித்தமாக எல்லாருடைய கண்களும் காணத்தக்கதாக நம்முடைய பிள்ளைடைய வாழ்க்கையை நீர் ஆசீர்வதித்து கொடுப்பீராக. ஜீவ நாட்களை ஆசீர்வதித்து கொடுங்க. ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். அவங்க இருதயத்தில் வைத்து ஜெபிக்கிற எல்லா விண்ணப்பங்களுக்கும் நீர் பதில் கொடுத்து சாட்சியாக நிறுத்தும். கொடுத்த அருமையான பிள்ளைகளையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறையா. இந்த ஊழியத்தில் உடைய பிள்ளைகள் எவ்வளவாய் பெற்றோரோடு இணைந்து செயல்படுகிறாள் என்பதை நீர் அறிந்திருக்கிறீர். இதற்குரிய ஆசீர்வாதத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கும் நீர் கொடுத்து ஆண்டவரே தாவே உன் சந்ததியின் மேலும் உன்னுடைய சந்தானத்தின் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னது போல உம்முடைய பிள்ளைகளுக்குள்ளாக இருக்கிற உம்முடைய தாய் தகப்பனுக்குள்ளாக இருக்கிற அந்த பாரத்தை, அந்த ஆவியை உம்முடைய பிள்ளைகளுக்குள்ளாக கொடுத்து ஆண்டவரே உம்முடைய பிள்ளையுடைய சந்ததியை ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறையா. அவர்களும் உமக்காக எழும்பி பிரகாசிக்க, உமக்கென்று ஊழியம் செய்ய, அவர்களுக்கு ஆண்டவரை பெற்றுக்கொண்ட ஆலோசனைப்படி நடக்க உதவி செய்யும். இந்த வாய்ப்பை கொடுத்த உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து அடியாளை தாழ்த்து வறுமையாக்கி உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். நல்ல ஒரு செய்தியை தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறாரு. ஊழியம் என்பது எனக்கு மாத்திரமல்ல, உங்களுக்கும் தேவன் கொடுத்ததுன்னு சொல்லப்பட்டிருக்க வார்த்தைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அந்த ஊழியம் நல்லா இருக்குல்ல. அந்த ஊழியம் இந்த ஊழியம், அந்த ஊழியத்தை விட இப்போ நமக்கு ஏசப்பா கொடுத்துருக்கிற ஊழியம், பாஸ்டர் சொன்னது போல் ஆவிக்குரிய ஊழியம், நீதியை கொடுக்கும் ஊழியம், நிலைத்திருக்கிற நித்திய ஜீவனை கொடுக்குற ஊழியம். ஆமென். அந்த ஊழியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறாரு. நம்ம சாதாரண ஆள் இல்லை. என்ன மட்டும் நிற்காதீங்க, நீங்களும் யார்? தேவனுடைய ஊழியக்காரங்க. நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் உங்களுக்கு அதற்கேற்ற ஞானத்தையும் யார்கிட்ட எப்படி பேச ஞானத்தை கொடுப்பாரு. பாஸ்டர் சொன்னது போல் நீங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க நீங்கள் பிரயாசப்படுங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இப்போ நம்ம நடுவில் 2 சாட்சிகள் இருக்கிறாங்க. நீங்கள் 2 சாட்சிகள்னால் உடனே வெளிப்படுத்துகிற விசேஷத்துக்கு போயிட்டு போகிறீங்க. வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் 2 சாட்சிகள் இருக்காங்க தெரியுங்களா? அந்த சாட்சிகளில் நாங்கள் 10 பேர் ஞானஸ்தானம் எடுத்ததில் ஒரு 2 பேர் சாட்சி சொல்லுவாங்க. முதலாக சகோதரர் சுந்தரராவ் அவர்கள் சாட்சி போடுவாங்க. நம்ம கரங்களை தட்டி வரவேற்போம். இல்லை, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த நாங்கள் ஆவிக்குரியவர்கள் பிறந்து 9 வருடங்கள் ஆகி 10ஆம் வருடத்திலே நாங்கள் பிரவேசிக்கும் பொழுது இந்த 9 வருடங்கள் கர்த்தருடைய கரம் எங்களோடு கூட இருந்தபடினால் எவ்வளவு பிரச்சனைகள், துக்கங்கள், வேதனைகள் எங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் எவ்வளவு வந்தது. இருந்தாலும் கர்த்தர் எங்களுடைய பட்சத்தில் இருந்தபடினால் அதை எல்லாவற்றையும் நாங்கள் ஜெயித்து நாங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்ந்ததுக்காக முதலாவது கர்த்தருடைய நன்றி செலுத்துகிறோம். என்னுடைய சாட்சிகள் என்னவென்றால், சர்ச்சுக்கு நாங்கள் போயிட்டு வரும்பொழுது வீடு பக்கத்திலே வந்துவிட்டோம். நானும் என் மனைவி பேரன் வண்டி நாங்கள் வண்டியில் வந்துக்கினே இருக்கும்போது பேரன் என் கையை தட்டி விட்டு வண்டியை ஸ்பீடாக முறுக்கி விட்டான். ஆக்சிலேட்டர் ஸ்பீடாக முறுக்கி விட்ட பிறகு வண்டி ரொம்ப ஃப்ரண்ட் வீல் தூக்கி என் மனைவி ஒரு பக்கம் எழுந்துட்டால் அன்கண்டிஷன் ஆகிட்டா. வண்டி என் மனைவி நான் இப்படி பார்க்குறேன், அங்கே இந்த ரோட்லேருந்து அந்த ரோடுக்கு போய் கீழே விழுந்து ஒன்றுமே இல்லை. நான் தூக்கி நிற்க வைக்கிறேன், ஒன்றுமே இல்லை. அப்புறம் ரத்தம் அப்படி ஒழுது. தலையில் பார்த்தா என் விரலே உள்ளே போயிடுச்சு. அந்த இதில் அவள் தான் முன்றிச்சின்னு நினச்சேன்.
அப்புறம் பார்க்கும்போது அப்போ வீடு பக்கத்தில் இருக்கிறதுனால பசங்களை குரல் கொடுத்து சீக்கிரம் கார் எடுத்துன்னு வாங்கடா, காரில் கூட்டின்னு போகலாம், அம்மாவை ரொம்ப ஒன்றும் முடியாமல் சூழ்நிலை இருக்காங்க அப்படின்போது என் மனைவியை காரில் ஏற்றி ஒன்றுமே பேச்சில்லை. அதுக்கப்புறம் பேச்சு என்ன கேட்குறாங்க, அப்பா எங்கடா அப்படின்னு என்ன கேட்குறாங்க அவங்க. அப்போ எனக்கு நான் ஆண்டவருக்கு சந்தோஷப்பட்டு இவங்க காரில் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சி நான் 2 வீலரில் நான் போகிறேன். ஆண்டவர்கிட்ட நான் எப்போவுமே என்னுடைய இது வந்து ஆண்டவர்கிட்ட நான் சண்டை போடுவேன். ஜெபம் பண்ணல நான் சண்டை, அதாவது வந்து எங்கள் அப்பா மாதிரி நான், அப்பா நான் உன் பிள்ளைப்பா, நீ எனக்கு சுகம் கொடுக்கணும், என் மனைவிக்கு ஒன்றும் ஆகக்கூடாது. நான் அங்கே போகும்போது மனைவி பேசணும், ஒருவேளை உமக்கு முன்பாக நான் ஏதாகிலும் தவறு செய்தால் என் தவறுகளை மன்னி அப்படின்னு சொல்லி நான் ஸ்ட்ரெயிட்டாக இது பண்ணுவேன். அப்படி போகும்போது என் மனைவிக்கு நல்லபடியாக சுகம் தந்தார். அந்த ஸ்கேன் எடுக்கும்பொழுது ஆண்டவர் அற்புதங்கள் அதிசயங்கள் எப்படி தெரியுமா, அந்த அதிசயத்தை சொல்லிடுறேன் பாருங்களேன். ஸ்கேன் எடுக்க போகும்பொழுது அந்த அடிப்பட்டதுக்கு ஸ்கேன் எடுத்தோம். ஆனாலும் அந்த ஸ்கேன் பார்த்துட்டு அவர் டாக்டர் ஆச்சரியப்பட்டு எனக்கு ஒரு மாதிரியாக இருந்தேன். இன்னொரு எம்ஆர்ஐ ஸ்கேன் ஒன்று எழுதி கொடுத்தாரு. அந்த எம்ஆர்ஐ ஸ்கேனில் வந்து மூளையில் ஒரு பிளாக் இருக்குது, அதை காட்டி கொடுக்குது. அடிப்பட்டது ஒரு இடம், ஆனால் பிரெயினில் அந்த ரத்தம் கட்டிங்கிறது அதை காட்டி கொடுக்குறது. என்னடா இதுன்னு சொல்லி அவரே ஆச்சரியப்படுறார். நான் போனது ஒரு இந்த இடத்துல அடிப்பட்டது, ரத்தம் வருது, ஆனாலும் அந்த எம்ஆர்ஐ ஸ்கேனில் பிரெயினில் அந்த ரத்தம் கட்டி இருக்குது. ஆண்டவருக்கு நான் நன்றி சொன்னேன். ஆண்டவர் பார்த்தீங்களா எவ்வளோ அற்புதம் அதிசயங்கள் செய்தாரோ. ஆனால் இந்த அடிப்பட்டதுனால அந்த பிரெயினில் இருக்கிற இதை எனக்கு காட்டி கொடுத்தார். அதனால் ஆண்டவர் நம்ம பட்சத்தில் இருந்தனால அந்த அடி கீழே விழும்போது அடிப்படும்போது கஷ்டமாக தான் இருந்தது. ஆனாலும் அந்த அடியை விட அந்த பிரெயினில் இருக்கிற அந்த எம்ஆர்ஐ ஸ்கேனில் காட்டி கொடுத்தது எனக்கு ரொம்ப நான் சந்தோஷப்பட்டேன். கர்த்தர் நம்மோடு கூட இருந்தபடினால் அந்த பிரெயினில் இருக்கிற இதை காட்டிடுவேன். கர்த்தர் இந்த சாட்சியை ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்ம கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோம். நல்ல ஒரு விசுவாசமுள்ள குடும்பம். அதே போல் ஒரு சின்ன இன்னொரு சாட்சியம் நம்மளுடைய ஊழியக்காரை பற்றி நான் சொல்லணும். அது முக்கியமாக சொல்ல நினச்சா மறந்துட்டேன். நம்மளோட ஊழியக்காரர் வந்து நாங்கள் அப்போ வந்து குடும்ப ஆராதனை எங்களுடைய வீட்டில் நாங்கள் வச்சுக்குவோம். குடும்ப ஜபத்தை வைக்கும்போது நம்ம ஊழியக்காரர் அப்படியே வருவார், எங்கள் வீட்டுக்காக வருவார். எங்களுடைய மனைவியுடைய தம்பி தான் இருந்தாலும் எங்கள் மாமா வீட்டுக்கு அக்கா வீட்டுக்கு வருவார். நாங்கள் குடும்ப ஜபம் வைத்து கொள்ளும்பொழுது நாங்கள்லாம் ஜபம் பண்ணியிருப்போம். அடுத்தது நமது சுரேஷ் ஜபம் பண்ணுவார் அப்படின்னு நான் சொல்லுவேன். எனக்கு பண்ண தெரியும் மாமா, நீ வான, நான் ஜபம்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னுவார். இல்லை உனக்கு தெரிஞ்சது நீ ஜபம் பண்ணு அப்படின்னு நான் சொல்லும்போது சும்மா 2 வார்த்தை பண்ணுவார். ஆனாலும் இன்றைக்கு நமக்கு ஒரு ஊழியக்காரனாக நிற்க வைத்து கொண்டிருக்கார். அதுதான் தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பே அவருடைய கண்கள் நம்மளை கண்டதினால் அவரை முன்குறித்தபடினால் ஊழியக்காரர் நம்ம மத்தியில் இருக்கார். ஆமென். கரங்களை தட்டு நம்ம அவர் சாட்சி ஆசிரியப்பாராக. நல்ல ஒரு விசுவாசமுள்ள குடும்பம். டெய்லி என்ன பண்ணுவாங்க, டெய்லி ஜபம், ஃபேமிலி ப்ரே பண்ணிக்குவார். அவர் கர்த்தர் பெரிய காரணம் இது வரைக்கும் அவர் செஞ்சுருக்காரு. ஸ்தோத்திரம். அடுத்த சாட்சி. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் ஞானஸ்நானம் எடுத்து 9 வருஷம் முடிஞ்சு 10வது வருஷம் தொடங்கிடுச்சு. இந்த 9 வருடத்துலையும் அநேக பிரச்சனைகள், வியாதி, எல்லா வறுமை, எவ்வளவோ கஷ்டம்லாம் வந்துச்சு. ஆக்சிடெண்ட் ஆச்சு, வீட்டில் நிறைய பிரச்சனை எல்லாமே இருந்துச்சு. ஆனாலும் வந்து தேவன் எங்களை இம்மாட்டும் நடத்தி பாதுகாத்து எங்களை இது வரைக்கும் நம்பிக்கையோடு ஆண்டர்கிட்ட எங்களை வச்சார். அது இல்லாமல் நாங்கள் ஞானஸ்நானம் எடுத்த சர்ச் தான் போயிட்டு இருந்தோம். சர்ச்சுக்கு போவோம் வருவோம், ஆனால் எங்களுக்கு அங்கே முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி எதுவுமே எங்களுக்கு தெரியல. கேட்டால் நாங்கள் ஒரு விஷயத்துக்காக 8 வருஷமாக ஜெபம் பண்ணோம். 8-9 வருஷமாக என் கணவரோட வேலைக்காக நாங்கள் ரொம்ப ஜெபம் பண்ணோம். ஆண்டவரோட கிருபையில் என் கணவருக்கு என் மாமனாரோட வேலை வந்துச்சு. ஆனாலும் என் ஹஸ்பண்ட் படிக்கலை, பேசிக்கு ரொம்ப கம்மியாக இருந்துச்சு, சேலரி பத்தலை. எனக்கு 3 பசங்க இருக்காங்க, எப்பவுமே கடன் அப்படியே தான் போயிட்டே இருந்துச்சு. 8 வருஷமாக நாங்கள் ஒரு விண்ணப்பத்துக்காக ஜெபம் பண்ணியிருந்தோம். அங்கே பாஸ்டர்கிட்டயோ சொல்லுவோம், நான் ஜெபிக்கிறேன்,
நான் ஜெபிக்கிறேன், இப்போ நடந்துரும், ஜெபிக்கிறேன் அப்படி தான் சொல்லுவாங்க. நாங்களும் ஜெபம் பண்ணுவோம். ஆனால் தேவன் எங்கள் ஆண்டவர் இந்த டிசம்பர் மந்த் எனக்கு ஆக்சிடெண்ட் ஆச்சு. ஆக்சிடெண்ட் ஆனதுக்கப்புறம் நான் அங்கே சர்ச்சுக்கு போகல, இங்கே சர்ச்சுக்கு தான் வந்துட்டுருக்கேன். நாங்கள் 8 வருஷம் 9 வருஷமாக ஜெபிச்ச ஜெபம் ஆண்டவர் எங்களுக்கு செய்யல. ஆனால் இந்த ஊழியக்காரர் மூலியமாக எங்களுக்கு என் கணவருக்காக நாங்கள் என்ன ஜெபிச்சோமோ அந்த வேலை விஷயத்தில் ஒரு வெற்றி வந்தது. அது இல்லாமல் ஒரு விஷயம், அவருக்கு ப்ரொமோஷன் நடக்கவே சான்ஸ் இல்லை. ஆனால் பாஸ்டர் சொன்னார், கண்டிப்பாக உங்களுக்கு போங்க, கிரேட் இல்லாமல் கூட உன் கணவருக்கு அந்த விஷயம் நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நம்பிக்கையோடு போனார். ஆனால் என் கணவருக்கு கிரேடே இல்லாமல் ப்ரொமோஷன் வந்து அவர் வந்து லைனுக்கெலாம் போக உதவி செஞ்சார். அது மட்டும் இல்லாமல் எங்கள் ஃபேமிலியில் நான், என் அம்மா, என் ஹஸ்பண்ட் தான் நாங்கள் 3 பேர் ஞானசானம் எடுத்தோம். அதுதான் எங்கள் ஞானசானம் எடுத்து நாங்கள் இது வரைக்கும் ஆண்டவர்கிட்ட நிலச்சி நிற்க ஆண்டவர் எங்களுக்கு கிருபை செஞ்சதுக்காக இது ஒரு சின்ன சாட்சியம். கர்த்தர் சாட்சி ஆசீர்வதிப்பாராக. உண்மையாகவே அவங்களை குறித்து சொல்லணும்னா சாத்தியமே இல்லை. அவங்க வீட்டுக்காரருக்கு வந்து அப்கிரேட் ஆகாமலே டியூட்டியில் போட்டாங்க. மிராக்கள் அதெல்லாம். ஏன்னா தேவனுடைய ஊழியக்காருடைய வார்த்தையை தரையில் விளைவிட மாட்டார். பாஸ்டம்மா சொன்ன மாதிரி நாங்கள் எதர்ச்சியாக சொல்லும்போது கர்த்தர் அதை செஞ்சுருவார். ஏலி பார்த்தீங்கன்னா அண்ணனுக்கு சொன்னார் போன்னு சொல்லிட்டு, அந்த வார்த்தையை கர்த்தர் பண்ணார். ஊழியக்காருடைய வார்த்தையை கனம் பண்ணி செஞ்சு காமிச்சார். அப்படி நிறைய காரியங்கள் சபையில் பிள்ளைகளுக்கு செஞ்சுருக்கிறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா இந்த 2 பேர் சாட்சி, 2 சாட்சிகள் பார்க்கும்போது நாங்கள் ஞானசானம் எடுத்ததில் இவங்க ஒரு 2 பேர், அக்காவுடைய வீட்டுக்காரர் அவர், அவங்க வீட்டில் 5 பேர், இன்னொரு அக்கா வீட்டில் வந்து அவங்க 3 பேர், நாங்கள் ஒரு 2 பேர், அவங்க மொத்தம் நாங்கள் 10 பேர் எடுத்தோம். 4 பேர் சபையில் வருகிற அவங்க எடுத்தாங்க. இது வரைக்கும் கர்த்தர் நன்மையினால் நடத்தி கொண்டு வராரு. அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரைட். கர்த்தர் நல்ல ஒரு சாட்சி முடிச்சு நம்ம முடிவு ஜபத்துக்காக நம்ம யாவரும் எழுந்து நின்று இருக்கா ஒரு விஷயம் கண்களை மூடுவோம். தேவ சமூகத்துக்கு நேராக. நல்ல தகப்பனே, பரலோகத்தின் பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால மீண்டும் ஒரு விசையாக ஆண்டவரை உங்கள் சமூகத்தை நோக்கி நாங்கள் வருகிறோம். ஆண்டவரை இந்த நாளில் ஆண்டவரே, என் தேவனாகிய கர்த்தர் நீர் ஆண்டவரை ஊழியக்காரமை பேசின உங்கள் வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரங்கள். ஆண்டவரே, எங்களுக்கும் எங்கள் சபை பிள்ளைகளுக்கும் நீர் கொடுத்த உங்கள் ஆலோசனைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அவ்விதமாக வர நாட்களில் உங்கள் வார்த்தைகள் ஆண்டவரை இந்த இடத்துல ஊழியக்காரர் மூலியமாக அந்த வார்த்தைகள் ஆண்டவரே வல்லமையாய் கிரியை செய்வதாக நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரை, என் தேவன் ஆண்டவரை எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். ஆண்டவரை செய்வதற்காய் ஸ்தோத்திரங்கள். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உங்கள் ஆசீர்வாதம் அப்பா. ஆண்டவரே, யாக்கோபு சொன்னது போல உன் தகப்பனுடைய ஆசீர்வாதம் உன் பிதாக்களுடைய ஆசீர்வாதத்தை காட்டிலும் மேற்பட்டது என்று இந்த ஆசீர்வாதங்கள் பிள்ளைகள் மேலே இருக்கும்படியாக ஆவுக்குரிய ஆசீர்வாதமும் இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதமும் கர்த்தாவே பிள்ளைகளுக்கு நீர் தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். விசேஷமாக ஊழியக்காரமாக நாங்கள் செபிக்கிறோம். பாஸ்டம்மா அவங்க கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரை, என் தேவனாகிய கர்த்தர் பாஸ்டம்மாவை இன்னும் வல்லமையாய் கர்த்தனுங்க பயன்படுத்துங்க. பாஸ்டமையும் வல்லமையாக பயன்படுத்துங்க. பிள்ளைகளை வல்லமையாக பயன்படுத்துங்க. ஊழியத்தின் பாதையில் கர்த்தர் வெற்றி சிறக்க செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை, இன்னும் ஆண்டவரை பல இடங்களில் கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்துங்க. பல ஜனங்களுக்கு அவருடைய ஆசீர்வாதமாய் கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவீராக. ஆண்டவர், இப்படி நீ செய்ய போவதற்காக உமக்கு நன்றிகள். ஆண்டவர், பாஸ்டருக்கு நல்ல சுக பல ஆரோக்கியத்தை என் தேவனாய் கர்த்தர் கட்டளையிடுவீராக. ஆண்டவர், ஊழியக்காருடைய சுகத்தை விரும்புகிற தேவன். ஆண்டவர், நல்ல சுக பல ஆரோக்கியத்தை தந்து பெரிய காரியங்களை செய்யும்படியாக பாஸ்டமாவை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கும். பாஸ்டமா நீங்கள் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. ஒவ்வொருவரும் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். அதே போல் ஆரம்பம் துவக்கம் முதல் ஆண்டவரே, ஆரம்ப ஜபத்திலிருந்து ஆண்டவரே ஒவ்வொரு பகுதியும் ஆராதனைகளும் பாடல்களும் சாட்சிகள் பகுதியும் ஜபத்தில் செய்தியில் எல்லாவற்றிலும் உங்கள் கரம் உங்கள் வழி நடத்துதல் நடத்தினதற்காக நன்றிகள். ஆண்டவரே, உங்கள் பிரசன்ன மகிமையும் ஆண்டவர் வந்திருக்கிற ஊழியக்காரோடும் பிள்ளைகளோடும் கூட செல்வதாகப்பா. இயேசுவின் நாமத்தினால தாழ்த்தி ஜெபம் எடுக்கிறோம். ஜீவனுள்ள பிதாவே,
சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் யாவையும் மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவர் ஐக்கியமும் நம்மளோடு விசேஷிதமாக இந்த நாளில் வார்த்தையை கொண்டு வந்த ஊழியக்காரமாவோடும் குடும்பத்தோடும் சபை பிள்ளைகளோடும் நம்மோடும் இருந்து நம்மை காத்து வழி நடத்துவதாக. ஆமென். சத்தமா சொல்லுவோம், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் யாவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அன்பின் வாழ்த்துதல். ஜெபம் பண்ணிக்கிறவங்க வந்து பாஸ்டர் கிட்ட ஜெபம் பண்ணிக்கோங்க. உங்களுக்காக சிறிய ஒரு ஆகாரத்தை ஆயத்தம் படுத்திருக்கிறோம். அதை நீங்கள் சாப்பிட்டு தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்.